ஹரிஹி ஓம். இப்போ பிருத்துவோடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் 18வது தசகத்துல. இப்போ பிருத்துவோடைய வம்சத்துல வந்த வம்சாவளியில வந்த பிராச்சீன பர்ஹிஸ்துடைய சரித்திரத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இது மனுவுடைய இல்லையா, மனுவுடைய புத்திரர்கள் உத்தாரபாதன், பிரியவர்தன். உத்தாரபாதனுடைய வம்சத்துல தான் துருவன் பிறந்தான். துருவனுக்கு அப்புறம் அங்கன், வேனன், பிருத்து. இப்போ பிருத்துவுடைய வம்சத்துல வந்த இந்த பிராச்சீன பர்ஹிஸ். ஸோ அவருடைய கதையை பார்ப்போம். இந்த பிராச்சீன பர்ஹிஸுடைய குழந்தைகள் பிரச்சேதஸ், அவதான் இங்க முக்கியப்பட்டவா. ஸோ அவளுடைய சரித்திரத்தை பத்தி நம்ம இப்போ தசகம் 19 நம்ம பார்க்க போறோம். பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மட பிராச்சீன பர்ஹி யுவதௌஷதத்ருதோ பிரச்சேதசௌ நாம சுச்சேதசசுதான் அஜீஜனத்வத் கருணாங்குரானிவ. இப்போ வந்து பிருதோஸ்து நப்தான்னு சொல்றார். இவ நப்தா என்னன்னா பேரன், அதாவது இவருடைய வம்சாவளியை பார்க்கணும். இப்போ பிருத்து எடுத்துனா அவர் வந்து எம்பரர், சக்கரவர்த்தி இல்லையா பிருத்து, அவருடைய வம்சத்துல வந்தவா. இப்போ அவர் யஜ்யங்கள் எல்லாம் பண்றார். அதனால பிருத்து தர்ம கர்மட்டக அப்படின்ட்டு சொல்றார் இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. எவ்வளவு அழகா பிருத்து அவர் ராஜ்யத்தை ஆண்டார் இல்லையா. அப்போ பிருத்து தர்ம கர்மட்டக, எதையும் தப்பாம பண்ணி அந்த நாட்டுக்கு எல்லா சுபிக்ஷத்தையும் கொண்டு வர்றார் பிருத்து அர்ச்சிஸ். அப்புறம் இது என்ன நடந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா அவருடைய பிள்ளை அப்புறம் தபோவனத்துக்கு போயிடுறாரு இல்லையா. அதுக்கப்புறமா அவருடைய பிள்ளை விஜயதாஸ்வன் இருக்கான். அந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம். விஜயதாஸ்வனுடைய பிள்ளை ஹவிர்தானன். ஹவிர்தானுடைய பிள்ளை தான் பிராச்சீன பர்ஹிஸ்ங்கிற. அதான் நப்தா. நப்தா என்னன்னா கொள்ளு பேர். ஸோ அதை நப்தான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. ஸோ அவன் கிரேட் கிராண்ட்சன் சொல்றோம் இல்லையா, அவன் தான், அவனுக்கு பேரு பர்ஹிஷத்னு பேரு. பர்ஹிஷத்னு பேரு. ஸோ இது பாருங்க, இது வந்து அவருடைய வம்சம். அவளை பத்தி கதையெல்லாம் இல்லை. இப்போ நமக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது பர்ஹிஷ், பிராச்சீன பர்ஹிஸ்னு அவனுக்கு பேரு வரும். ஸோ அவனுடைய பிள்ளைகள் பிரச்சேதஸோட கதைகளாக்க நம்ம பார்க்க போறோம் நம்ம. இப்போ அவனுடைய நப்தான கொள்ளு பேரன் பிராச்சீன பர்ஹிஷி, அவன் வந்து யுவதௌ சதத்ருதைங்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த பிராச்சீன பர்ஹிஸ்ங்கிறவன் சதத்ருதையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பிரச்சேதசோ நாம சுச்சேதக, அவர் என்ன பண்றாங்கன்னா, இது இந்த இவன் இது நம்ம ஓகே, இது நான் முடிச்சுடுறேன். இப்போ எனக்கு இந்த பிராச்சீன பர்ஹிஷ்னுட்டு இந்த பிக்சரை போட்டுவிட்டா. ஸோ ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். இப்போ அந்த பிராச்சீன பர்ஹிஸ் என்ன பண்ணுவேன்னா, நிறைய யஜ்யங்கள் பண்ணுவனவன். ரொம்ப எனக்கு இஷ்டம். அந்த யஜ்யங்கள் பண்ணும்பொழுது நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் நிறைய பண்ணுவான். அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் நடக்கும். அடுத்து தொடர்ந்து யஜ்யங்கள் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் யஜ்யங்கள் பண்ணும்பொழுது இவன் என்ன பண்ணுவேன்னா, இவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த குஷம் கிராஸ் இருக்கு இல்லையா, தர்பை சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த தர்பை எல்லாம் அந்த நுனி இருக்கு இல்லையா, அதை கிழக்கு நோக்கி வைப்பனா. கிழக்கு நோக்கி, அதை சூரியனை போட்டிருக்கா, அது கிழக்கு நோக்கி அந்த தர்ப புல்லை வச்சு விட்டு அவர் வந்து யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுவனா. அப்போ அந்த யஜ்யங்கள் எல்லாம் இப்படி கிழக்கு நோக்கி வச்சு பண்ணினதுனால என்ன ஆகுதுன்னா, தர்பையில வச்சிருக்கான், எங்க பார்த்தாலும் தர்ப புல்ல முளைச்சிருக்குமா அந்த இடத்துல. எங்க அப்படி ஒரு யஜ்யம் பண்ணுவனா, தொடர்ந்து விடவே மாட்டான். அடுத்து இது ஒரு காமியகரமானு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தானா உடனே இதை பண்ணிட்டே மல்டிபிள் ஒன்னெடுத்து பண்ணிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் முழுக்க ஒரே தர்ம புல்லா உழைச்சு கிடக்குமா. அதனாலதான் அவனுக்கு பிராச்சீன பர்ஹிஸ்னு பேரு. பிராச்சீனம்னா கிழக்கு நோக்கி வைப்பனா அந்த புல்ல. புல்லுடைய நுனி, அந்த புல்லுடைய நுனி வந்து கிழக்க நோக்கி இருக்குமா. கிழக்குல சூரியன் உதிக்கும் இல்லையா. அப்போ அந்த சூரிய உதயத்துல எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா வளர்ந்து விடுறது. ஸோ எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் புல்லு தான் இருக்குமா. ஸோ அவனுக்கு பிராச்சீன பர்ஹிஸ்னு பேர். அல்லட்டா அவனுக்கு பேரு பர்ஹிஷத்னு அவனுக்கு பேரு. இப்போ அவனுக்கு ஆடட் நேம் பிராச்சீன பர்ஹிஸ்னுட்டு அவனுக்கு பேரு. இப்போ ஸோ அவன் இந்த மாதிரி யஜ்யங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ யுவதௌ சதத்ருதௌ, இவன் வந்து சதத்ருதிங்கிறவள கல்யாணம் பண்ணிக்கிறான். நல்ல குடும்பத்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பிராச்சீன பர்ஹிஸ். இப்போ அவளுக்கு வந்து பிரச்சேதசக நாம, பிரச்சேதஸ் என்ற பெயர்ல சுச்சேதசக
ரொம்ப புத்திமான்களா இருப்பா. ஏன்னா அத்தனை பிருத்துவோட வம்சத்துல வந்தவா இல்லையா, பகவானுடைய அம்சத்துல வந்தவா எல்லாரும். அப்போ பிரச்சேதசக நாம சுச்சேதசகங்கிற நல்ல புத்திமான். புத்திமான் சேத்துனா புத்தி, ரொம்ப நல்ல புத்திமான்களா அவ எல்லாரும். சுதான்னு பிள்ளைகள் பிறக்கிறாளாம். அப்போ அஜீஜனத்துன்னா இவ பிறக்கிறா. ஸோ 10 பிள்ளைகள் இவனுக்கு, 10 மணிகளாட்ட 10 பிள்ளைகள் இவனுக்கு இப்போ சதத்ருத்துக்கும் இவனுக்குமா பிறக்கிறான். அந்த 10 பேரையும் ஸ்ரீமத் பட்டத்தில் இங்க என்ன சொல்றாருன்னா, குருவாயூரப்பன் பார்த்துட்டு வர என்ன சொல்றார், துவத் கருணாங்குரானிவ, உன்னுடைய கருணையினுடைய முளைகளாட்ட இவ வந்தாளாம். ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகவான் கருணாகரன், ரொம்ப கருணை அவருக்கு ஜாஸ்தி இல்லையா. அவர் கேட்ட உடனே வரத்தை கொடுப்பார். அவர் காலில் விழுந்தாச்சுன்னா பக்தர்களை விடவே மாட்டார். பக்தர்கள் எங்கே இருக்காரோ அங்கதான் பகவான் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவரும் கருணையினுடைய அவதாரம். அப்போ அந்த கருணைங்கிறது ஒரு தண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெம்னு ஒரு ஸ்டாக்னு வச்சுருந்தானா அதுல அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வருது இல்லையா, அந்த ஸ்ப்ரவுட்ஸை தான் முனைகள்னு சொல்றோம் நம்ம. அதுல இருந்து இன்னொரு பிரான்ச் வரும். அப்போ அந்த கருணையினுடைய முளைகளாட்ட அங்குர என்னன்னா ஸ்ப்ரவுட், கருணாங்குர. ஸோ கருணையின் முளைகளாக இந்த பிராச்சேதஸ் பிறந்தாளாம் அவளுக்கு. ஸோ அஜீஜனத் துவத் கருணாங்குரான் இவ, கருணாங்குரான் இவ, அந்த கருணையினுடைய முளைகள் போல இவ 10 பேரும் அசாத்திய புத்திமான்கள் வாழா. சுச்சேச்சத்துங்கிறார், ரொம்ப நல்ல புத்தி, ரொம்ப நல்லவா இவா 10 பேரும். இப்படியாக 10 குழந்தைகள் அவனுக்கு பிறக்கிறது. இப்போ வந்து இதுல நிறைய விஷயங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல நமக்கு கொடுத்துருக்கார். அது டீட்டெயில்டு இதெல்லாம் பாகவதத்துல இருக்கு, நீங்க அதுல பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சுத்தமாக சொல்றேன். இப்போ என்ன ஆகுது என்னன்னா, பிருது தர்ம கர்மட்டன்னு சொல்றாரு இல்லையா. பிருது எல்லாத்தையும் இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி ராட்டம் ரொம்ப சுபிக்ஷமா வச்சுருக்கேன். அவனுடைய கொள்ளு பேர்னாக்கும் பிராச்சீன பர்ஹிஸ். ஸோ அவனும் அதே வழியில யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா மேல நிறைய மிருகங்கள். ஸோ அந்த மிருகங்களை எல்லாம் கொன்று, சரி அதில் வந்து சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அனிமல் சாக்ரிஃபைஸ். சில பேர் வந்து எதிர்க்கிற அப்படி அனிமல்ஸ் எல்லாம் கொல்லப்படாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணான முனிவர்கள் எல்லாம் அந்த வந்து மாவால உண்டாக்கி வைப்பானாம். மாவுல உண்டாக்கி வச்சு அதை ஹோமிப்பானாம், அதே யஜ்ஞ குண்டத்துல போடுவானாம். ஆனா இவன் அப்படி பண்ணிட்டு இருக்கல. இவன் என்ன பண்றான்னு ஒவ்வொரு எத்தனை யஜ்ஞங்கள் வரிசையா பண்ணிட்டே இருக்கான். ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் அனிமல் சாக்ரிஃபைஸ், எத்தனை அனிமல்ஸை கொண்டுட்டே இருக்கானவன். அப்போ இது ஒரு காமிய கர்மா எடுத்தவனுக்கு. அப்போ நாடு சுபிக்ஷமா இருக்கு, நல்லவன் தான், எல்லாம் தான். அப்போ என்ன, இவன் வந்து இவனுக்கு மனசுல எப்போ அந்த டென்ஷன் இல்லையா, கலவரம் இருக்குமா, இந்த மாதிரி பண்றவாளுக்கு அடுத்தடுத்து பண்ணும் பொழுது இது நல்லா நடக்கும், அது இதுன்ட்டு எல்லாத்துலயும் எல்லாம் கிரமமா நடக்கணும். தர்ம கர்மட்டக இல்லையா, எவ்வளவு அழகா வார்த்தை பிரயோகங்கள் பாருங்க. தர்ம கர்மட்டக எல்லாம் அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நடத்தணும். ஸோ இந்த கவலையிலேயே அவனுடைய வாழ்நாட்கள் போயிடுறது. அப்போ என்ன பண்றார், நாரதர் வந்து இவனை நல்வழிப்படுத்தணும். ஏன்னா இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் இவன் இப்படி பண்ணிட்டு போனா சரியாகாது, இவனை எப்படியான ஞான மார்க்கத்துல திருப்பணம்னு பாக்குறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரேடியா இந்த எப்ப பாரு ஒரு டென்ஷன்லயே இருக்கான். இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கர்மா காமிய கர்மா பண்ணினானா அவனுக்கு மோட்சம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஸோ மோட்ச கதி கிடைக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு மார்க்கத்தை மாத்தி ஆகணும்னுட்டு அவனுக்கு வந்து அவர் சொன்னா, நீ வந்து இந்த மாதிரி பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ வந்து இதனால உனக்கு மோட்சம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லைன்னுட்டு பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ பிராச்சீன பர்ஹிஸ் கேட்கிறேன்னா, அப்போ என்ன பண்ணணும், நான் அப்படி மோட்ச மார்க்கத்துல போய் பகவானை ஸ்துதிக்கணும்னா என்ன பண்ணா, நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன், யஜ்ஞங்கள் தானே பண்ணிட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு, எனக்கே மோட்சம் கிடைக்காது. அப்போ இவர் சொல்றாராம், நீ வந்து பகவான் மேல பக்தியை நீ உற்பத்தி பண்ணிக்கணும். ஸோ அந்த பக்தி மேலே தான் நீ வந்து உன்னுடைய நாட்டத்தில் பிரம்ம நாட்டம்னு சொல்லுவா, பிரம்ம நாட்டத்துல தான் இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி காமிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணினதுனால ஒரு பலனும் இல்லை. இது மாதிரி வரிசையா தொடர்ந்து பண்ணினதுனால ஒரு பலனும் கிடையாது. ஸோ பிரம்ம நாட்டம் உனக்கு வரணும்னு சொல்றாராம். அப்போ அது எனக்கு புரியலையே, எனக்கு நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லணும் அப்படின்னுட்டு பிராச்சீன பர்ஹிஸ் நாரதர்கிட்ட கேட்கிறான். இப்போ நாரதர் வந்து ரொம்ப அழகா ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரி, ஒரு அதுல உண்மை ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பாலிக்கா ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு கதை இது. இது வந்து பாகவதத்துலேயும் இருக்கு. இந்த படத்தையும் நீங்க அப்படியே எடுத்து வச்சுங்க, அது ரமா பண்ணியிருக்கா, ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கா. ஸோ நீங்க வந்து அந்த படத்தை வச்சுட்டு நீங்க பாகவதத்தில் பார்த்துக்கோ. ஏன்னா அதை பத்தி டீட்டெயில்டா பட்டத்திரி நாராயணத்துல சொல்லிட்டுல. ஆனா இது நான் உபதேசம்னு சொல்றாரு இல்லையா, நாரதர் உபதேசம் பண்ணினாருங்கிறது என்ன பண்ணினாங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ என்ன பண்றாருன்னா, இது ஒரு
ஒரு உண்மை கதையொன்னும் அல்ல. இவருக்கு அந்த ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானத்தை பத்தி இவருக்கு தெளிவா புரிய வைக்கணும். நமக்கு அப்படித்தானே இல்லையா? தெளிவா புரிய வைக்கணும் என்னன்னா அதுக்கோசரம் ஒரு ஸ்டோரியை சொல்றாரு இவர். அப்போ ஒரு காலத்துல ஒரு அரசன் இருந்தானா, அவனுக்கு பேரு புரஞ்சனன்னு பேரு. இதனோட தத்துவத்தை நான் பின்னால சமரைஸ் பண்ணிக்கிறேன். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் பேரு அவிஞாதன்னு பேரு. அப்ப ஆக்சுவலா பார்க்க போனா சிம்பாலிக்கா சொல்லியிருக்கு, இவன் வந்து ஜீவாத்மா, ஜீவன், அவன் வந்து பகவான். சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இவ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்துல. அதாவது இந்த புரஞ்சனன்கிற அரசனாக்கும் இவன், இவன் ஒரு சாதாரண பிராமணன். ஸோ இவ ரெண்டு பேரும் ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு சமயத்துல புரஞ்சனன் வந்து இந்த இமயமலை சாரல் அப்படியே சுத்தின்னு இருக்கானா. சுத்தின்னு இருக்கும் பொழுது அவன் ஒரு அழகான ஒரு நகரத்தை பார்க்கறான். கீழே அப்படி பார்த்த உடனே ரொம்ப அழகான ஒரு நகரம், பார்க்கறதுக்கு அத்தனை ரொம்ப ஜோரா இருக்கு. அதுல நிறைய செடி கொடிகளும் பாவியும் அதுவும் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு மேலேருந்து பாக்குறதுக்கு. அப்ப என்ன இது, இதை போய் நம்ம அடையணும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். குதிரையில சவாரி பண்ணிட்டு அவன் வந்து வந்துடுறானுங்க, அவரோட சேரியட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். இப்ப அந்த இடத்த வந்து நம்ம இப்படி பேர் வச்சுக்கலாம், புரஞ்சனபுரம். புரஞ்சனன் வரான் இல்லையா, புரஞ்சனபுரம். அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா அதுக்கு 9 துவாரங்கள் இருக்கான். இது எல்லாமே சிம்பாலிக்கா சொல்லப்பட்டது. இந்த 9 துவாரங்கள் எல்லாம் என்னங்கிறது பின்னால நான் சொல்றேன். 9 துவாரங்கள் இருக்கு அந்த நகரத்துக்கு. அப்போ இவருக்கு அந்த 9 துவாரங்களை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. அப்போ என்ன பண்றான், இவனுடைய அந்தனன் இவனுடைய ஃப்ரெண்டு இல்லையா, அம்போன்னு அவனை விட்டுடுறான், மறந்தே போயிடுறான் அந்த அந்தனை பத்தி. இவனுக்கு என்ன பண்ணா சடச்சடன்ட்டு அவன் வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள புரஞ்சனபுரத்துக்குள்ள நுழைஞ்சு விடுறான். அப்போ இங்க பார்க்கல அந்த படத்துல நாரதர் சொல்லிட்டு இருக்காரு, அவனுக்கு கதை சொல்றார் நாரதர். அப்போ இங்க அங்க இருந்து புரஞ்சனன் வந்து அந்த இதுல இருந்து பார்த்து மயங்கி போய் இந்த புரஞ்சனபுரத்துக்கு வந்து விடுறான். இது ஸ்டார்டிங். சரி, அங்க வந்த உடனே அங்க என்னத்தை பாக்குறான்னு ஒரு அழகான ஒரு ஸ்திரீயை பாக்குறான். நீங்க பார்க்கலாம், அந்த நடுவில், அந்த நகரத்துக்கு நடுவில் ரொம்ப அழகா இருக்கா ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து 5 தலை நாகத்தோட இருக்காளாம். அவளுக்கு வந்து 10 வேலைக்காரலாம், 10 பேர் வேலைக்காரா, இதுக்கு மேல நிறைய பணியாட்கள் சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கா. ரொம்ப அழகான ஒரு நகரம். ஸோ இவன் என்ன பண்றான்னா நேரா வந்துட்டு அவளோட அழகுல மயங்கி விடுறான். புரஞ்சனன் வந்து அழகுல மயங்கி, புரஞ்சனின்னு பேர் வச்சுக்கலாம் அவளுக்கு. ஸோ அந்த புரஞ்சனியை அவன் கல்யாணம் பண்ணிட்டு விடுறான். புரஞ்சனபுரம், புரஞ்சனன், புரஞ்சனி, இவன் கல்யாணம் பண்ணிட்டு விடுறான். கல்யாணம் பண்ணிட்டு விட்டு இவாடு தங்களுடைய காலத்தை ரொம்ப சுகமா, கீழே அந்த படத்தை நீங்க பார்க்கலாம், ஷிஃப்ட் பண்ணிட்டே பாக்கியா கீழே வந்து நீங்க பார்க்கலாம். இவன் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு விடுறான். கல்யாணம் பண்ணிட்டு விட்டு என்ன பண்றான்னா ரொம்ப அதிக நாட்கள் வந்து அந்த போகத்துல திளைச்சு இருக்கான் புரஞ்சனன் அந்த பெண்ணோட கூட. இப்ப இந்த மாதிரி போகத்துல தெளிச்சு நாட்கள் எல்லாம் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது, எங்களை எல்லாம் பண்றான், நல்லதெல்லாம் பண்றான், எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அந்த ராஜ்யத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னா இவனுக்கு வந்து மூப்பு என்ன இருக்குன்னு ஓல்ட் ஆயிடுறான். எத்தனை வருஷம்தான் அவன் யங்கா இருக்க போறான் இல்லையா, அதிக காலம் எல்லாம் கடந்தாச்சு. இப்ப நீங்க மேல பார்க்கலாம், அப்படி யங்கா இருந்த அந்த புரஞ்சனன் இப்போ வந்து வயசாயிடுறது. வயசான உடனே என்ன, இப்போ அவனுக்கு எல்லாருமா அவனோட குடல்ல நோய் அது இது எல்லாமே வந்து விடுறது. அப்போ அந்த நோய் எல்லாம் வந்து இந்த பயம் வந்து விடுறது. கடைசியில வந்து அவன் வந்து மிருத்தி வந்து விடுறது அவனுக்கு. கீழே அந்த படத்தை லிஃப்ட் பண்ணிட்டு போகணும் நீ, அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து மிருத்தியை வந்து விடுறது. கடைசியில இறந்து போறதுக்கு முன்னாலே என்ன ஆகுதுன்னா அந்த ஹீரோ தன் மனைவி எப்படி விட்டுட்டு போறோமே, இத்தனை காலம் போகத்தையெல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாத்தையும் ரொம்ப ஜோரா நடந்து போயாச்சு. ஆனா என்ன, இப்போ கடைசியில வந்து பயம், மிருத்தி வந்தாச்சு, நம்ம மனைவி யாரு பார்த்துப்பா அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். அப்ப என்ன அவனுக்கு இந்த மனசுல கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்கார், நீ கடைசி பிரயாண காலத்துல நீ கடைசியில நீ என்ன நினைச்சுக்கிறியோ அதுதான் உனக்கு அடுத்த ஜென்மால லபிக்கும். இவர் மரோ ஜென்மா வந்து விடுறது. இப்ப மரோ ஜென்மால என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு பொண்ணா பிறந்து விடுறான். ஏன்னா பொண்டாட்டியை நினைச்சு செத்து போறானவன். அப்போ ஒரு பொண்ணா பிறந்து விடுறான். இங்க நீங்க பார்க்கலாம், விதர்ப்ப நாட்டு பொண்ணு விதர்பைன்னு பேர் அவனுக்கு. இப்போ புரஞ்சனன் விதர்பை ஒரு பொண்ணு, ஆணா இருந்தவன் ஒரு பொண்ணாயிடுறான். இப்போ அவன் வந்து என்ன பண்றான்னா மலையத்வஜன்கிற ஒரு இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்பா. அப்போ மலையத்வஜன் அவனும் கல்யாணம், இப்போ பொண்ணாக்கும் விதர்பை பொண்ணு, புரஞ்சனன் ஏழியர் ஜென்மால புரஞ்சனன். இவரை கல்யாணம் பண்ணிட்டு பரிபாலனை நடந்துட்டு இருக்கும் பொழுது மலையத்வஜன் என்ன பண்றான்னா அவன் வந்து இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி சமாதி நிலைக்கு போயிட்டு பகவான் அடையறதுக்குள்ள அந்த மார்க்கத்துல பிரம்ம நாட்டத்துல போயிடுறான் மலையத்வஜன். அப்படி போயிட்டு கடைசியில என்ன இருக்குன்னா இவன் தான்
இந்த விதர்பை வந்து எல்லா சிசுஷையெல்லாம் நிறைய பண்ணுவலாம், எல்லாம் அவனுக்கு வேண்டியது எல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப அன்பா எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். பார்வதி பரமேஸ்வராட்ட அப்படி அத்தனை கூட இருந்து பண்ணுவலாம். சமாஜ நிலைக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னா தன்னுடைய விதேக முக்தின்னு சொல்லுவா. இந்த தேகத்தை விடுத்து இறந்து போயிடுறான் மலையத்வஜன். அவ்வளவு ஏற்பட்ட கடுமையான தபஸ்வி மலையத்வஜன். அப்போ அந்த இறந்து போனது கூட இவளுக்கு தெரியறதில்லை. இப்போ வந்து எப்பவும் அவனை பலம் வந்து மணங்குவலாம். இப்போ காலை தொடும்பொழுது காலெல்லாம் சில்லிட்டு கிடக்கு, ஆம்பளான் செத்து போயாச்சு. அப்போ இவருக்கு வந்து பகீர்னு ஆயிடுறது. ஐயோ அப்படியே அழறாளாம், ரொம்ப அழறாளாம். ஐயோ கணவனை என்னை விட்டுட்டு போயாச்சு, நான் என்ன பண்ணுவேன்னுட்டு அழத்தொடங்குறா அவள். அப்போ அந்த சிதையில வச்சுட்டு தானும் உடன்கட்டை ஏறுறது சொல்லுவா இல்லையா, தானும் அந்த சிதையில குதிக்கிறதுக்கு புறப்படுவலாம் இது வைதர்பி. அப்போ அந்த சமயத்துல இந்த பிராமணன் வர, பிராமணன் வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்லுவன், நீ இந்த நீ வந்து விதர்பியும் அல்ல, நீ புரஞ்சனனும் அல்ல, வேற யாரு? இப்போ மறுபடியும் இந்த கதைக்கு திரும்பி போலாருங்க. இப்போ புரஞ்சனன் வந்து புரஞ்சனபுரத்துக்கு வரான் இல்லையா, புரஞ்சனபுரத்துக்கு வந்தானே அதுக்கு நவத்வாரங்கள்னு பார்த்தோம் இல்லையா. மறுபடியும் இந்த பிக்சர்ஸ் இது பண்ணிட்டு வர முடியுமா பாருமா பாக்யா. இப்போ அந்த நவத்வாரங்கள், இந்த நவத்வாரங்கள் பாருங்க, அது வந்து என்னன்னா 2 கண்ணு, 2 மூக்கு, வாயு, மலத்வாரங்கள், அப்புறம் இந்த யோனி, இது எல்லாத்தையும் கூட்டுங்க 9 துவாரங்கள். ஸோ இவனுக்கு 9 துவாரங்கள். இதெல்லாம் ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆக்கும், அதைத்தான் கதையா சொல்லியிருக்காருங்க. அப்போ இவனுக்கு என்ன ஆகுது, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இவன் வந்து ஜீவாத்மா இந்த புரஞ்சனன், அந்த அவிஜாதன்கிறவன் வந்து அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதாவது ஈஸ்வரனாக்கும் அவிஜாதன். ஸோ அவிஜாதன் வந்து ஒரு காலத்துல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தானா ஈஸ்வர விசாரத்தோட இருந்தவன் புரஞ்சனன். ஆனா இப்போ இந்த மோகத்துக்கு ஆசைப்பட்டு போயிடுறானவன், அதாவது இந்திரிய கட்டுப்பாடு விட்டு போயிடுறது. அப்போ இந்த நவத்வாரங்களை தான், இப்போ இந்த நவத்வாரங்கள் இருக்கிற அந்த சிட்டியை பார்த்தவொடனே மோகிச்சு போயிடுறான் புரஞ்சனன். இதெல்லாம் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். அப்போ என்ன, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ ஆசை. அப்போ அவன் தன்னுடைய ஃப்ரெண்டை விட்டாச்சு, அதான் ஈஸ்வரன் இருக்கிறத மறந்தே போயாச்சு. அவன் மறந்து போயிட்டு அப்போ என்ன பண்றான்னா, எதிர்க்க அந்த அழகான பொண்ணு வரா இல்லையா, அந்த பொண்ணு வரத்து அதுதான் புத்தி கலங்கி போயிடுறது, புத்தி தடுமாறி போயிடுறது அவனுக்கு. இப்போ புத்தி தடுமாறி போடணும், அதோட அவரும் ஐக்கியமாயி போயிடுறான். அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறது. அதாவது புத்தி தடுமாறி அவர் வந்து கம்ப்ளீட்டா மோகத்துல ஆழ்ந்து போயிடுறானா, மோகத்தை எல்லாம் அனுபவிக்க புறப்பட்டு விடுறான் புரஞ்சன். அது வரைக்கும் பார்க்கணும் இல்லையா. அதுதான் அந்த பொண்ணு வந்து புத்தியாகும். இந்த 5 தலை பாம்பு இல்லையா, அவருக்கு மேல இருக்கு. இந்த 5 தலை பாம்பு பிராணன், அவனுடைய பஞ்ச பிராணன் அது இந்த 5 தலை பாம்பு. அந்த சதத்ருதிக்கு வந்து 10 வேலைக்காரலாம். 10 வேலைக்கார யாரு, அது 5 வந்து ஞானேந்திரியம், 5 வந்து கர்மேந்திரியம். ஸோ அந்த இந்திரியங்கள் படுத்துற பாடவனுக்கு அந்த அந்த இந்திரியனுடைய கட்டுப்பாடு இல்லாதக்கு இவன் எல்லா போகங்களையும் அனுபவிக்க தொடங்கி விடுறான். அதுதான் புத்தியும் அவனுமா கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி இந்த போகத்தை எல்லாம் அனுபவிச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆறுது, சண்டவேகன் காலம் கடந்து போயாச்சு. சண்டவேகன் காலம் கடந்து போன உடனே என்ன ஆறுதுன்னா, துர்பகைன்னு ஒருத்தி வரலாம். துர்பகை தான் நரை, அதாவது ஓல்டேஜ் சொல்றோம் இல்லையா, வயசானவள். அப்போ அவன் வயசாயிடுறான் இல்லையா, அவருக்கு எத்தனை காலம் தான் அவன் எங்க இருக்க போறான், வயசாயிடுறது அவனுக்கு. அப்போ துர்பகை வந்து அந்த பட்டணத்துல நுழையிறாளாம். என்ன அர்த்தம், இவனுக்கு வயசாயிடுது. இப்போ துர்பகை என்ன பண்றானா, அவ வந்து இவங்கிட்ட கேட்கறாளாம், பிரஜ்வரன்ட்ட கேட்கறாளா, எனக்கு வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நீயும் ஒரு வயசான கிழமை ஒன்னையாரு கல்யாணம் பண்ணிப்பா. அவன் சொல்றான், நீ வந்து இந்த நாட்டுக்குள்ள பூந்து இவனுடைய உடம்புல பூந்து விடுங்கிறானா. நீ அனுபவி, இந்த புரஞ்சனோட உடம்புல பூந்து நீ அனுபவி, நானும் நீமா சேர்ந்து கடைசியில அந்த இன்னொருத்தன் வந்து மிருத்யு பயம், அதுதான் பயம். அப்போ நீ அதுக்குள்ள பூந்து விடுன்னு சொல்லிடுறான். அப்போ துர்பகை என்ன பண்றா, ஓல்டேஜ் வந்து விடுறது அவனுக்கு. அவனுக்கு மூப்பு நிறையெல்லாம் வந்தாச்சு, கழடு தட்டி போயிடுறது. அப்போ அவன் சுத்தி அவனுக்கு அதோட நோய் கூட்டங்கள் இல்லையா, அந்த எல்லாரும் நோய், அதுதான் அந்த நோயோட ஃபைட்டிங். இப்போ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாருமா அந்த நாட்டுல வந்து சண்டநாதம் கொட்ட தொடங்கி விடுறான். அதாவது வயசாயாச்சு, அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் போயாச்சு. அப்போ அவனுக்கு அந்த மூப்பு நிறை, அதோட கூட நோய் கூட்டங்கள், எல்லாம் நோய் கூட்டங்கள் எல்லாருமா இவனை வந்து பொதிஞ்சு விடுறது. பயம் பிடிச்சுன்னு விடுறது. அந்த பயம்தான் மிருத்யு. அப்போ அந்த மிருத்யு என்ன பண்றது, இப்போ துர்பகை வந்து இந்த ஓல்டேஜ் உள்ளுக்குள்ள அது அவனை ஆட்டி படைக்கிறது. அப்போ மிருத்யு வந்து பாசக்கயிறு போட்டு இழுத்துன்னு போறான், அந்த மரணம். ஸோ இப்படியாக மரணம் சம்பவிக்கிறது அவனுக்கு.
மரணம் சம்பவிக்கிற சமயத்துல என்ன, ஐயோ இத்தனை போகத்தையும் விட்டுட்டு போறோமே அப்படின்னுட்டு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். அப்ப எதை அவன் நினைச்சுட்டு இருக்கானோ, தன்னுடைய மனைவி என்ஜாய் பண்ணியிருக்கான் இல்லையா, அப்போ அவளை விட்டுட்டு போறோமேன்னு நினைச்சுட்டு மறு மறு வாழ்வில் அவன் வந்து பொண்ணா பிறந்து விடுறான் புரஞ்சனன். அதுதான் அவனுக்கு அடுத்த ஜென்மால விதர்ப்ப நாட்டு அரசனுக்கு பொண்ணா விதர்பையா பிறக்கிறான் அவன். அப்போ விதர்பையா பிறந்த உடனே அவள் என்ன பண்றாங்கன்னா, அப்பா வந்து மலையத்வஜனுங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். முதல்ல அவன் வந்து புரஞ்சனாக்க, இப்போ அடுத்த ஜென்மால இவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ அவனை மோட்ச மார்க்கத்துல போயிட்டு விதேக முக்தி ஆயிடுறது அவனுக்கு. அப்போ அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய உடம்பு இந்த சிதையில அந்த இறங்குற சமயத்துல அவிஞாதன் வரான். அப்போ அவிஞாதன் வந்து விட்டு இப்போ விதர்பேட்ட சொல்றான், நீ வந்து ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, இது வந்து ஒரு 2ஆம் ஜென்மாவாக்கம், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பனான். விதர்பை பார்த்துட்டு இந்த அவிஞாதன் கேட்குறான், எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ இவருக்கு மொள்ள அப்போதான் ஞாபகம் வருது. அப்போ இவருக்கு முந்தின ஜென்மாலும் அவன் புரஞ்சனா இருந்தவன், இவா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஈஸ்வர விசாரத்தோட இருந்தான் புரஞ்சனன். ஆனா இப்போ அந்த ஈஸ்வரன் மறந்து போய் போகங்களை தொலைச்சு போயிடுறாங்க. ஸோ இப்படியாக போகத்தில் இருக்கும்பொழுது எத்தனை ஜென்மாக்கள் எடுக்க வேண்டி வருது இல்லையா? ஒவ்வொரு இந்த மாதிரி எப்பத்தான் நிற்க போறது இது? அப்போ நீ பிரம்ம நாட்டத்துல நீ பிரம்மனை கம்ப்ளீட்டா நீ மறந்து போயிட்ட, நீ என்ன மறந்து போயிட்ட. அப்போ நீ வந்து புரஞ்சனனும் இல்ல, நீ வைதர்பியும் இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு மாயைங்கிற இந்த மாயையில நீ சிக்குண்டு இந்த மாதிரி அழிஞ்சு போயிட்ட நீ. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்த விதமான பங்கமும் கிடையாது. அது ரொம்பவுமே புனிதமானதாக்கும். நீ அந்த ஆத்மாவை நீ மறந்தே போயிட்டியே, அதனாலதான் நீ இத்தனையும் உனக்கு அனுபவிக்க வேண்டி வந்ததுன்னுட்டு விதர்பட்டு சொன்னா, அப்போதான் நம்ம ரியலைஸ் பண்றேன். அப்போதான் அந்த ஈஸ்வரன் பக்தி எப்படி உற்பத்தி பண்ணிக்கணும் தனக்குள்ள. ஸோ பக்தி ஏகாம்னு அதனால எல்லாருமே வேண்டிக்கிறா பாருங்க. பக்தி தான் ரொம்ப நல்லது, அதில் தான் நம்ம பகவானை அடைய முடியும். வேற விஷயம் அப்போ அந்த பக்தியை பெருக்கிக்கிறதுக்குள்ள வழியைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி போகங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும், இந்த டிட்டாச்மெண்ட் வரணும் இல்லையா. ஸோ இந்த டிட்டாச்மெண்ட் வரணுங்கிறது தான் பிராச்சீன பர்ஹிஸுக்கு நாரதர் இந்த கதை மூலம் சொல்லி கொடுக்குறார். இப்போ இங்க இதையும் மறுபடியும் பாருங்க, இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இது உபனிஷத்து பறவைகள்னே சொல்லுவா, இதுவும் பாகவதத்தில் இருக்கு. ஒரு பறவை என்ன, அது வந்து கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு நன்னா இந்த புரஞ்சனன் மாதிரி போகத்தை எல்லாம் அனுபவிக்கிறது, நிறைய குட்டி போடுறது எல்லாம் அப்படி எப்ப பாரு டென்ஷன். வேற இன்னொன்னுக்கு என்ன, அது ஈஸ்வரன் மாதிரி. அது என்ன பண்றது என்னன்னா, அது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அது பிரம்ம நாட்டத்துல இருக்கிறது ரிலாக்ஸ்டா இருக்கு. பட் தட்ஸ் தன்னுடைய கர்மங்களையும் பண்ணிட்டு இருக்கும், அது ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆனா இதுக்கு எப்ப பாரு டென்ஷன். ஸோ ஒரு ஜீவன், அது ஒரு பிரம்மன், ஜீவாத்மா பிரம்மாத்மா. ஸோ இதை உபனிஷத் பறவைகள்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி நீங்க அதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த பறவைகள் மாதிரி தான் புரஞ்சனன் வந்து எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு இப்போ வந்து அவன் இப்பதான் நம்ம ரியலைஸ் பண்றான். அப்போ அந்த அவிஞாதன்கிற அந்த ஆத்மா ஈஸ்வரன் அவன் மறந்ததுனாலதான் இத்தனை ப்ராப்ளம். So it's only a mental conflict. நம்மளும் இதில் தான் we are also undergoing like that இல்லையா. நம்ம இந்த சம்சாரத்தில் ரொம்ப கட்டுப்பட்டு போயிருக்கோம். இப்போ சம்சாரத்துலேருந்து நம்ம விடுபடணும் இல்லையா. ஸோ அந்த டிட்டாச்மெண்ட் வரணும். அதைத்தான் இந்த கதை மூலம் நாரதர் வந்து புரஞ்சனனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அது பிராச்சீன பர்ஹிஸ்க்கு சொல்லி கொடுக்குறார். இந்த புரஞ்சனோபாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டேபிளை பார்த்துக்கோ, இந்த டேபிளையும் பாருங்க, புரஞ்சனன் கிங், அவன் தான் ஜீவன், அவிஞாதன்கிறவன் தான் பகவான் ஈஸ்வரன், புரஞ்சனபுரம்ங்கிறது தான் இந்த சிட்டி ஆஃப் 9 கேட்ஸ். அதாவது இந்த 9 துவாரங்கள், நம்ம உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள். அந்த புரஞ்சனன் மேரிட் உமன் இல்லையா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவதான் புத்தி கலங்கி போயாச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஓல்டேஜ் வருது, அதுதான் துர்பகை உள்ள நுழையிறா. அப்போ அவன் வயசு ஆயிடுறது அவனுக்கு. அப்போ அந்த சிட்டி எல்லாம் டெஸ்ட்ராய்டு. என்னதால என்னன்னா அவனுக்கு வியாதி வந்தாச்சு இல்லையா. ஓல்டேஜ் வந்ததுன்னா வியாதி வைக்க எல்லாம் வருமே. அப்போ அது எல்லாமே உள்ள போட்டு அவனை வாட்டி படைக்கிறது. அப்போ அவனுக்கு எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் இழந்து போயாச்சு. இப்போ கடைசியில் அவன் செத்து போறான். புரஞ்சன் வந்து மிருத்யு வந்து அவனை கட்டி இழுத்துட்டு போறான், டெத்து. அந்த சமயத்துல அவன் பொண்டாட்டியை நினைச்சுட்டு இருக்கான் இல்லையா. கடைசி காலத்துல பொண்டாட்டி, ஐயோ அவளை விட்டுட்டு போறோமே, போகத்தையெல்லாம் விட்டுட்டு போறோமே. அப்போ அவனுக்கு ரீபர்த் என்ன, பொண்ணா நினைச்சுட்டு இருந்தானே. ஸோ பொண்ணா பிறக்கிறான். அவன் தான் விதர்பை வந்து மலையத்வஜனை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் மலையத்வஜனும் செத்து போயிடுறான். அப்போ அது உடன்கிட்ட ஏறுற சமயத்துல தான் அவிஞாதன் வந்து அந்த அழகா வந்து சொல்லி கொடுக்காரு. நீயும் நானும் ஒண்ணுதான் சொல்ற இல்லையா. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதை வந்து நீ சரீரத்தினால ஆத்மாவுக்கு வந்து தன்னை
வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுறது. ஸோ அந்த சரீரம் அழியக்கூடியது. ஆனால் ஆத்மா வந்து அக்ஷரம், அதுதான் நிலையாக இருக்கும். அப்போ நீயும் நானும் ஒண்ணுதான்ட்டு அது முடியும். அது ஸோ அதை சொல்லி அவனை நல்வழிப்படுத்தி விடுறார் பிராச்சீன வர்கீசர். ஸோ இது எத்தனையும் முதல் இதுல இருக்க அதான் பிரித்து தர்ம கர்மட்ட பண்ணினாலும் அவனை வந்து எப்படி நாரதர் உபதேசம் பண்ணி அவனை நல்வழிப்படுத்துறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதோட முடியறது இங்க முதல் ஸ்லோகம். சரி, அடுத்து பார்க்கலாம். இவனுக்கு பிராச்சீன பர்ஹீஸுக்கு வந்து 10 குழந்தைகள். இந்த 10 பேர் தான் பிரச்சேதஸ்ங்கிறவா. இந்த பிரச்சேதஸ் வந்து ரொம்ப அப்பா மாதிரி இவாளும் நல்ல புத்தி நல்ல குணமுடையவா. 10 பேரும் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். பிதுஸ்சிஸ்ருட்சா நிரதஸ்ய சாசனாத் பவத்தபஸ்யா நிரதா தசாபிதே பயோநிதி பश्चिममेत्य தத்தடே மனோகரம் சந்தத்ருஷு சரோவரம். இப்போ வந்து அப்பா என்ன சொல்றார், பிராச்சீன பர்ஹீஸ் வந்து இப்போ இந்த உபதேசம் எல்லாம் கேட்ட பின்ன அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து மனைவி கூட்டிட்டு அவர் வந்து தபோவனத்துக்கு போறதுக்கு கிளம்பி விடுறாரு. அவர் அதுக்கு முன்னால குழந்தைகள் எல்லாம் 10 பேரையும் கூப்பிட்டு உபதேசம் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ஈடுபடணும், இதுல நீங்க வந்து நல்ல குழந்தைகளை உருவாக்கணும் இல்லையா? இதுதானே வாழ்ட பிரித்து, இதுதான் வாழ்ட தர்மமே இல்லையா? எல்லாருடைய தர்மம் நல்ல குழந்தைகளை உருவாக்கணும், அதுதானே மெயின் பர்பஸ். ஸோ பித்ரு சிஸ்ரிக்ஷா, அதாவது நீங்க நல்ல குழந்தைகளை உருவாக்கணும், இதுல நீங்க ஈடுபடணும். நிரதஸ்ய சாசனாத்து, சாசனாத்துனா அவர் வந்து கட்டளையிடுறாராம். இவர் பிராச்சீன பர்ஹீஸ் இந்த 10 பேருக்கும் கட்டளையிடுறார், நீங்க வந்து சிசுருக்கு இந்த நல்ல சிருஷ்டியை உருவாக்கணும். அப்போ என்ன பவத் தபஸ்யாங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. உங்களை குறித்து தவம் பண்றதுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் முதல்ல பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? இப்ப நம்மளும் நல்ல ஒரு விஷயங்கள் ஆத்துல தொடங்கும் பொழுது குலதெய்வத்துக்கு எப்பவுமே பணத்தை முடிஞ்சு எடுத்து அழகா சுவாமிக்கு பக்கத்துல எடுத்து வைக்கிறோம் நம்ம. சரி, இந்த மாதிரி பகவான் நினைச்சுக்கிண்டு ஒரு நல்ல காரியத்தை தொடங்கலாம். அப்போ இவாளும் பகவான் சிருஷ்டி காரியம்ங்கிறதுன்னு எத்தனை பெரிய காரியம் இல்லையா? அது ஒன்றும் ஈஸியான ஒரு விஷயமும் இல்லை. அது நல்ல குழந்தைகளை உருவாக்கணும். இப்போ அங்கனுடைய இதில் பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து அப்படி பத்திரிகாமஷ்டியா மண்ணே வேனன் பிறக்கிறான்னா மகா துஷ்டன் இந்த வேனன். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, குழந்தைகள் நல்லபடியா பிறக்கணும் இல்லையா? அப்போ பவத் தபஸ்யா, உங்களை குறிச்சு தவம் பண்ணுறதுக்கோசரம், நிரதா அதை தவம் பண்றதுக்கோசரம், நிரதாக தவம் பண்றதுக்கோசரம், தசாபி தே தே தசாபி, அந்த 10 பேரும் கிளம்பிடுறா. அப்பா சொல்லியாச்சு இல்லையா, அந்த 10 பேரும் இப்போ கிளம்பிடுறா. கிளம்பிட்டும் பயோநிதி, பயம்னா தண்ணி, நீர்நிலை, அதாவது ஒரு சமுத்திரமா. பশ্চিম மேற்கு நோக்கி போறாளாம், மேற்கு நோக்கி போறாளாம். ஸோ மேற்குல இருக்கிற அந்த பশ্চিম நிதி, அந்த தத்தடை, அந்த ரிவர் பேங்க், அந்த பேங்க்ல அவ என்ன பண்றான்னா, அந்த இடத்துக்கு போன உடனே தத்தடைன்னு அந்த இடத்துல மனோகரம் சரோவரம், ஒரு ரொம்ப அழகான ஒரு சரோவரம் நீங்க பார்க்கலாம். ஒரு நீர்நிலை ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ப்ளூ கலர்ல இந்த நீர்ல எத்தனை புஷ்பங்கள் பாருங்க. பிங்க் கலர்ல தாமரப்பூ, நீல கலர் நீலோத்பலம், இது தாமரப்பூ இருக்கு, சக்கரவாக பறவை இருக்கு, ஹம்சங்கள் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு சரோவரம் அது. அதான் மனோகரம்ங்கிறார். மனோகரம் சரோவரம் சந்ததிருஷு அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அது இருக்கிறத பார்க்கறாளாம். சரோஜா ப்ளீஸ் மியூட் யுவர் வீடியோ. சரோஜா கிருஷ்ணமூர்த்தி மியூட் யுவர் வீடியோ. அப்ப மனோகரம் சரோவரம் பரோகரம் சந்ததிருஷு பார்க்கறாளாம். இன்னைக்கு பார்க்கலாம் இந்த படத்துல. இவ 10 பேரும் எத்தனை அழகான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கா பாருங்க. இந்த டைரக்ஷன் பார்த்துங்கோ, மேற்கு நோக்கி சமுத்திரம் மாதிரி இருக்காம் அந்த நீர்நிலை, சமுத்திரத்தை ஒத்து இருக்கான் அந்த நீர்நிலை. ஸோ மேற்கு திக்குல என்ன இருக்கு, நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்தோன்னா அரேபியன் சீ இருக்கு. ஸோ அரேபியன் சீ அது எங்க இருக்கு, கேரளத்துல இருக்கு. ஸோ கேரளத்துக்கு இந்த பக்கம் பார்த்தேன்னா நீங்க அரேபியன் சீயை பார்க்கலாம். அங்க வந்து ஒரு நல்ல சரோவரம், ஒரு நல்ல நீர்நிலையை பார்க்கறாளாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ததா பவத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதः பிரகாசமாசாத்ய புர பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஸ்தவஸ்தவம். இப்போ இது ரொம்ப கூர்மையாக கவனிக்கும். மறுபடியும் ஒரு ஸ்டோரி வருது இங்கே. இப்போ இந்த இடத்துக்கு இப்போ நீர்நிலைக்கு வளம் வந்து மேற்கன் திக்குல அந்த நீர்நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கா இவ 10 பேரும். இப்போ ததா
பவத் தீர்த்தம் இதம்னு சொல்றார். பவத் பவத் வந்து குருவாயிருப்பன், உங்களுடைய தீர்த்தமான இதம். அப்போ பட்டத்திலே குருவாயூர்ல அந்த திண்டல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கார். அப்போ பவத் தங்களுடைய தீர்த்தம். குருவாயூர்ல என்ன தீர்த்தம் பார்த்திருக்கேள்? நாராயண சரஸ் பார்த்திருக்கேள் இல்லையா? அப்போ எத்தனை அழகா சொல்றாரு பாருங்க. அந்த நாராயண சரஸ்ல அத இதம், இதம்ங்கிற இதம்னா இங்க இருக்கிற, அப்ப அங்க இருக்கிறன்னா அங்க இங்க இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? அந்த நாராயண சரஸ்ல. அப்ப அது என்னத்தை குறிக்கிறது? பிரச்சேதஸ் அங்க இருந்து தவம் பண்ணியிருக்காங்கிற உண்மை நமக்கு தெரிகிறது. அப்போ பவத் கூர்மையா கவனிங்கோ, இல்லாட்டா புரியாது. என்னத்துக்கோசரம் இந்த வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கிறாங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். நாராயணன் படிச்சா மட்டும் போற, அதுல உள்ள என்ன கருத்துக்கள் இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ பவத் தீர்த்தம் இதம், இதம்னு சொல்றாரு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதம் இங்க இருக்கிற இந்த தீர்த்தத்துல சமாகதக யாரு வந்தாங்க? சமாகதக வராராம். பவோ பவஹ சிவபெருமான் வராருங்க. சிவபெருமான் வராரு பாருங்க. பவஹ பவத் சேவக, அதாவது குருவாயூரப்பன், அதாவது சிவபெருமானுக்கு விஷ்ணு பக்தர்ல பாக்குறதுன்னா ரொம்பவுமே இஷ்டம் அவருக்கு. அதான் பவத் சேவக, குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், உன்னுடைய சேவகர்களான இந்த பிரச்சேதஸ்கள் அவ தேடின்னு வந்திருக்கா பாருங்க. அந்த இடத்துல தேடின்னு வந்து அந்த நாராயண சரஸ்ல வந்து தவம் போறா. அப்ப அவளை பார்க்கறதுக்கோசரம் பவக சிவபெருமான் வராராம் வந்தா. ஸோ பவத் சேவக தர்ஷனாத்ருதக, ஆத்ருதக ஆசையோட வராராம். சிவகணங்களோட கூட்டிட்டு அவரும் அவளை பார்க்கறதுக்கு அங்க வராராம். அந்த இடத்துக்கு, அதே இடத்துக்கு வராராம். பிரகாசம் ஆசாத்திய படிச்சுன்னு வராராம். சிவபெருமான் வரா. இவ எல்லாரும் பார்க்கறாங்க. பிரகாசம் ஆசாத்திய, இந்த மேல இருக்கிற படத்துல நீங்க பார்க்கலாம். சிவபெருமான் பகவானுடைய அம்சமாக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் இல்லையா? பகவான் சனகாதிகளுக்கு அப்புறம் சிவபெருமானையாக்கம் அவர் உருவாக்குறார். அதுல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ பிரகாசம் ஆசாத்திய புற பிரச்சேதசாம், பிரச்சேதசுக்கு முன்னால இந்த இவ 10 பேருக்கு முன்னால பிரகாசமா காந்தியோட வந்து நிற்கிறாராம் சிவபெருமான். புற பிரச்சேதசாம் உபாதிஷன், அவளுக்கு வந்து உபதேசம் பண்றாராம். பக்த தமக, பக்த தமக தவக ஸ்வம், தவக ஸ்வம், தவகன குருவாயிருப்பனை பார்த்து பட்டத்தில் சொல்றார், உங்களுடைய ஸ்தோத்திரத்தை இந்த பக்தர்களுக்கு சிவபெருமான் எடுத்து சொல்றார். எத்தனை விஷயங்கள் பாருங்க. இது என்ன கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை இங்க சொல்லணும். இப்போ பக்த தமக, பக்தர்களுடைய இவாள மகாவிஷ்ணுவை குறிச்சு தவம் பண்றதுக்கோசரம் இங்க நீர்நிலைக்கு வந்திருக்கா. அப்போ இந்த மகாவிஷ்ணுடைய இந்த பக்தர்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு சிவபெருமான் அங்க வந்திருக்காரு. சிவபெருமான் அங்க வந்துட்டு இவாளுக்கு வந்து பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்குறாராம். அதுதான் ருத்ரகீதம். ஏன்னா ருத்ரன் அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். அதை அந்த கீதத்தை ருத்ரகீதம்னு சொல்லுவாள். அப்போ சிவபெருமான் அதை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்? நான் ஒன்றும் அவர் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த, இவரோட அப்பா பிரம்மா. ஸோ பிரம்மா சொல்லி கொடுத்த, பிரம்மா மகாவிஷ்ணுடைய புள்ள. அவர் முதல் நாபியிலிருந்து அவர் தானே பிறக்கிறார். அப்போ அவர் வந்து மகாவிஷ்ணு பத்திய ஸ்தோத்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவர் வாயால வந்ததுனால அதுக்கு ருத்ரகீதம்னு பேரு. அப்போ அந்த ருத்ரகீதம் வந்து ருத்ரனை பத்தி ஒண்ணும் இல்ல. ருத்ரகீதம்ங்கிறது மகாவிஷ்ணுவுடைய ஸ்தோத்திரங்களாக்கும். அதுதான் தவஸ்தவம்ங்கிறார். ஸ்தவம்னா ஸ்தோத்திரங்கள். உங்களுடைய ஸ்தோத்திரத்தை சிவபெருமான் இவாளுக்கு உபதேசம் பண்ணினார் சொல்றாரு. எவ்வளவு புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ வந்து இது எல்லாம் எப்படி நம்ம இப்ப எல்லாம் இவர் சொல்ற இதம்ங்கிறார், குருவாயிருங்கிறார், இது என்னென்னமோ சொல்றாரு ருத்ரன். சரி, இப்போ வந்து இது ஸ்தல புராணத்துல வந்து ஒரு கதை இருக்கு. பகவான் வந்து வைகுண்ட கூர்மையா கவனிச்சுங்க இந்த கதைய. பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா, இவர் உத்தவரை கூப்பிட்டுட்டு, நான் போய் 7 நாள்ல துவாரகம் முழுகிடும். துவாரகம் முழுகினோடனே நான் அர்ச்சனை பண்ணினேன் அந்த சிலை, அவருடைய சிலை. அவர் அந்த சிலைக்கு ஒரு பெரிய கதை உண்டு, அது பின்னால நான் சொல்றேன். அப்ப அந்த சிலையை வந்து பகவான் ஸ்வயம் பகவானே ஆராதிச்சு அந்த சிலை, அந்த மூர்த்தியை வந்து நீ எடுத்து பத்திரப்படுத்தி அதை ஒரு இடத்துல நீ ஸ்தாபிக்கணும் அப்படின்னுட்டு துவாபர யுகத்துல பகவான் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால உத்தவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். அப்புறம் பிரளயம் வருது, இவர் எடுத்து வச்சுருக்கார். வச்சுன்னுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அதை எடுத்துட்டு பிரகஸ்பதி வாயு, பிரகஸ்பதி யாரு? குரு இல்லையா? அவரையும் வாயுவையும் கூப்பிட்டுட்டு நீங்க வந்து இந்த சிலையை பத்திரமா எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் நீங்க ஸ்தாபிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு.
அப்போ உடனே பிரகஸ்பதியும் வாயுமா அந்த சிலையை எடுத்துட்டு குருவாயூர்ல பிரதிஷ்டை பண்றான். இதுதாக்க ஸ்தல புராணத்தில் சொல்றது. அப்ப குருவாயூர்ல பிரதிஷ்டை பண்ணறதுக்கு வந்த உடனே அந்த சமயத்துல சிவபெருமான் வராறான் அந்த இடத்துல. அந்த இடம் அதுல சிவஸ்தலம். அது குருவாயூர் இப்ப பிரதிஷ்டையா இருக்கிற அந்த ஸ்தலம் அவ கொண்டு வர சமயத்துல அது சிவனோட ஸ்தலம். சிவன் அங்க இருக்கார். அப்போ சிவன் என்ன சொல்றாருன்னா, உடனே அவளை கூப்பிட்டுட்டு, இது இந்த இடம் இவருக்குத்தான் நிர்ணயிக்கப்பட்டது, விஷ்ணுவுக்கு இந்த சிலைக்குத்தான் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால நான் இந்த இடத்த காலி பண்ணிட்டு அம்பாபுரம்ங்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். அம்பாளோட நான் அம்பாபுரம்ங்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். ஸோ நீங்க இந்த இடத்துலதான் அவரை ஸ்தாபிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஸ்தாபிக்க, அப்போ அது என்ன, ஒரிஜினலா அது சிவஸ்தலம். அந்த சிவஸ்தலத்தை இப்போ இவர் மகாவிஷ்ணுவுக்கு விட்டு கொடுத்துட்டு இவர் அம்பிபுரத்துக்கு அந்த இன்னொரு அம்பாபுரத்துக்கு போயிறார். அந்த அம்பாபுரம்ங்கிறத மம்மியூர், ஸ்தல புராணத்துல இருக்கிற கதைகளாக்கும் இல்லை. ஸோ மம்மியூர் அதுதான். ஸோ மம்மியூருக்கு அவர் அம்பாளோட அங்க போயிடுறார், இந்த இடத்த விட்டு கொடுத்துடுறார். அப்போ இங்க பட்டத்திரி இங்க என்ன எழுதியிருக்கார், இங்க பவத் தீர்த்தம் இதம்னு சொல்றாரு, இதம். அப்போ அதை நம்ம நாராயண சரஸ்ன்னு இப்ப சொல்றோம். அந்த சமயத்துல பிரச்சேதஸ் இருக்கிற அந்த அந்த சமயத்துல அதை ருத்ர தீர்த்தம்னு சொன்னாலும், அந்த நாராயண சரஸ ருத்ர தீர்த்தம்னு அந்த சமயத்துல அதுக்கு பேரான். என்னத்தினால என்னன்னா, சிவபெருமான் இவாட்ட பிரகஸ்பதிட்டையும் வாயுட்டையும் சொல்றானா, இந்த இடத்துல இந்த தீர்த்தத்துல பிரச்சேதஸ் அவா 10 பேர் இருந்து ஜபயஜ்ஞம் பண்ணின இடமாக்கும் இது அப்படின்ட்டு சொல்றான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜபயஜ்ஞம் பண்ணின இடமாக்கும் இந்த நாராயண சரசு. அதனாலதான் அந்த கஷேத்திரத்துக்கு அப்படி ஒரு சாநித்தியம், குருவாயூரப்பனுக்கு அப்படி ஒரு சாநித்தியம். அதனாலதான் அது சிவஸ்தலமாக இருந்தது. அப்போ அந்த ருத்ர தீர்த்தம்ங்கிறது தான் இப்போ நாராயண சரஸ்ங்கிற பேர்ல, ஏன்னா அவர் இப்போ மகாவிஷ்ணு அளவா இருக்காருங்க. அப்போ அதுக்கு நாராயண சரஸ்னு பேரு. அப்போ அந்த ருத்ர தீர்த்தத்துல பிரச்சேதஸுகளுக்கு அந்த ருத்ர கீதத்தை நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு பிரகஸ்பதிக்கும் வாயுவுக்கும் சொல்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. ஸோ இந்த ஸ்தலம் மகாவிஷ்ணுவுக்கு தான் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால நீங்க அந்த கோவிலை இங்க பிரதிஷ்டை பண்ணிவிடலாம், அந்த மூர்த்தி இங்க பிரதிஷ்டை பண்ணிவிடலான்ட்டு இவர் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு மம்மியூருக்கு போயிடுறார் இவர். இது இப்போ மம்மியூர்னு சொல்றோம். அத இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் குருவாயூரப்பனுடைய கோவில். அதனாலதான் இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி அப்படி எழுதியிருக்கார், பவத் தீர்த்தம் இதம் அப்படின்ட்டு சொல்றாரு. இங்க இருக்கிற அந்த நாராயண சரஸ்ல சமஹாகதக எப்படி ஸ்டோரி போறது பாருங்க. இதெல்லாம் ஸ்தல புராணத்து வரலாறு. அப்போ இதை நீங்க நெட் பண்ணிக்கணும். அந்த ருத்ரகீதம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த இப்போ பிரச்சேதஸோட ஸ்டோரிக்கு வாங்க திரும்பி. இப்போ இவர் இதம்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கணும். இவர் நாராயணியும் எழுதின்னு இருக்கார். அப்போ இந்த பிரச்சேதஸ்களுக்கு பகவான் ருத்ரகீதத்தை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? ஸோ எகெயின் வி ஹேவ் டு கோ பேக் இல்லையா, அந்த ஈராக்கு போகணும் நம்ம. இப்போ அவளுக்கு இந்த ருத்ரகீதத்தை அவர் சொல்லி கொடுக்குறார். அப்போ பிரகாஷம் ஆசாத்திய புறப்பிரச்சேதசாம் உபாதிஷன் பக்ததமக தவஸ்தவம், உங்களுடைய இந்த கீதத்தை அவர் சொல்லி கொடுக்க தொடங்கினாராம். இப்போ அதில் இந்த ருத்ரகீதத்துடைய கேசட் நான் இந்த 2 ஸ்லைடு நான் 2 டேப் நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா படிச்சு அது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. எங்கன்னு எந்த 4ஆம் ஸ்கந்தத்துல வர்றது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்குவோம். நீங்க ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னா இது பட்டத்திரி இங்க என்ன சொல்றார், தவஸ்தவம்ங்கிறார். அதாவது உங்களுடைய ஸ்தோத்திரத்தை ருத்ரன் இவாளுக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ ருத்ரன் முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றார், ஜெதம் த ஆத்மவித்துர் அப்படி ஆரம்பிக்கும் ருத்ரகீதம். ரொம்ப அழகா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா 44 ஸ்லோகங்கள் இருக்கு. ஜிதம் த ஆத்மவித்துர்யம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதாராதசாராத்னோ சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. சொல்றாராம், ஆரம்பத்திலே சொல்றாராம், பகவான் விஷ்ணுவை பார்த்து சொல்றாராம் ருத்ரன். அதை இவாளுக்கு சொல்றாரு அவர், நீ இந்த ஜபத்தை நீங்க யஜ்ஞம் பண்ணுங்கோ, அப்படி ஜபயஜ்ஞம்னு சொல்லுவா, அதை பண்ணுங்கோன்னுட்டு இவாளுக்கு அட்வைஸ் பண்றாரு அவர். அப்போ இந்த ருத்ரகீதத்தியாக்கம் அவன் அந்த இடத்துல அந்த சரஸ்ல 10,000 வருஷங்கள் சொல்லிட்டு இருக்கா. இதுல ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, பகவான் ஆனந்த ஸ்வரூபமா எல்லா இடத்துலயும் இருக்கார் அவர். ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே, ஆத்மாராமர் பகவான் அப்பேற்பட்டவர் எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறார். அவர் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கார்.
பவதாராதசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது ருத்ரகீதம். அப்புறம் அந்த வரிசையாக அந்த ஸ்லோகங்கள் போரும். அப்புறம் கடைசியாக அவர் என்ன சொல்றார் சிவபெருமான், இது ஒரு பலன் தெரியும், நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், இது படிக்கிறதுனால என்ன விசேஷம் இல்லை, அடுத்து நமக்கு அதுதான் என்னத்துக்கு மாமி கொடுத்துருக்கா, இது என்னத்துக்கு படிக்கணும். அப்போ அது கடைசியில் என்ன சொல்றார் ருத்ரன், இதம் ய கல்ய உத்தாய பிராஞ்சலி ஸ்ரத்தயான்விதः ஸ்ருணுயா ஸ்ராவயேன்மர்த்யோ முச்யதே கர்மபந்தனைः கர்மபந்தனைः முச்யதே கர்மபந்தனைः. இதை நீங்கள் கையை கூப்பிக்கிண்டு நீங்கள் இதை இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டா சொல்றவா, கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும், அதான் ஸ்ருணுயான் ஸ்ராவையேன் யான்கிறார், யாரு சொல்லி கொடுக்குறாளோ அவளுக்கும் இதை கேட்கிறவாள் ரெண்டு பேருக்கும் முச்சதே கர்ம பந்தனாத், அவ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான்னு சொல்றாரு, டிட்டாச்மெண்ட் வரும்னு சொல்றாரு பாருங்க. நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம், அர்த்தம் தெரிஞ்சனா ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் அது சொல்றதுக்கும். ஸோ இதுதான் அதனுடைய பலனாக்கம் இந்த ருத்ரகீதத்தினுடைய. இது கடைசியாக இந்த ஸ்லோகத்தை சொல்ல 44 ஸ்லோகங்கள் இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாகவத புக்கு இருக்கணும் உங்ககிட்ட, அந்த புக்கை வச்சுட்டு யாருக்கு இஷ்டமோ நீங்கள் படிச்சுக்கோ, இல்லாட்டா ஜஸ்ட் யூ கேன் இக்னோர் தட். ஓகே. ஸோ அப்படியாக இந்த ருத்ரகீதத்தை உபாதிஷத் பக்த தமஸ்தவஸ்தவம், அதாவது தங்களை பற்றிய அந்த ஸ்தோத்திரத்தை ருத்ரன் பிரச்சேதஸ்களுக்கு சொல்லி கொடுக்குறா, உபதேசம் பண்றாரு. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல ஸ்தவம் ஜபந்த ஸ்தவம் ஜபத்தஸ்தமமீ ஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமா பவத் சுகாஸ்வாதரசாதமேஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதாம். சுருக்கமாக சொல்லிவிடுறார் பாருங்க பட்டத்திரி. ஸ்தவம், இந்த ஸ்தவம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ஸ்தவம் ஸ்தோத்திரத்தை ஜபந்தம் ஜபிக்கிறாளாம். பிராச்சேதஸ்கள் 10 பேர் எப்படி ஜபிக்கிறா பாருங்கோ, அந்த ஜலத்துல நீடிப் வாட்டர், அந்த வாட்டர்ல அப்படியே ஜலத்துல இருந்துட்டு அன்ன ஆகாரம் இல்லாம ஜலம் கூட குடிக்காம இந்த யஜ்ஞம் பண்றா. இது ஜபயஜ்ஞம்னு சொல்லுவா, ஜபந்தம் ஜபயஜ்ஞமா. இப்போ யஜ்ஞம் தானே என்னன்ட்டு மொரார்லஸ் நமக்கு தெரியும். ஒரு யஜ்ஞ குண்டம், அதில் அக்னியை வளர்த்திட்டு ஹோமிக்கணும், மந்திரம் சொல்லுவா. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஹோமம்னு சின்ன இதில் பண்ணுறோம், யஜ்ஞம்னு பெரிய இதில் பண்ணுறோம். ஸோ இது பாஹ்யமாக பண்ணுறது, வெளியில் நம்ம பண்ணுறது. ஆனால் இது ஜபயஜ்ஞம், ஜபிக்கிறாவா. இதில் எந்த விதமான கர்மங்கள் எதுவுமே இல்லை பாருங்கோ. ஜஸ்ட் அவர் ருத்ரன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே ஜபிக்கிறார். எப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னுட்டு துருவன் எப்படி ஜபிக்கிறான் இல்லையா, அது அந்த 12 அக்ஷரம் உள்ள அந்த ஸ்லோகத்தை ஜபிச்சு 5 மாசத்திலேயே பகவான் முன்னால் குதிச்சு விடுறாருங்க. அந்த மாதிரி இவாளுக்கு இந்த ருத்ர கீதம், இந்த பகவானுடைய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா, அதை இவ ஜப யஜ்ஞம் பண்றாளாம். ஜபிச்சுக்கிண்டே கண்டு நான் ஸ்டாப் எத்தனை 10,000 வருஷம் ஜபிக்கிறாளாம். பவந்தமாசே விஷதः அயுதம் சமாஹா. மேல வர பகவான் விஷ்ணுவை குறித்த இந்த ஸ்தோத்திரம், ஸ்தவம், இந்த ஸ்தோத்திரத்தை அந்த ஜலாந்தரே ஜலத்துல நின்னுண்டு பவந்தம் ஆசே விஷதः உங்களை சேவிச்சுண்டு அயுதம் சமாஹா 10,000 வருஷம் ஜபிக்கிறான். 1 2 ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 5 நிமிஷம் நம்மளால 10,000 வருஷங்கள் நான் ஸ்டாப் ஜலத்துல இருந்துட்டு இந்த ஜபயஜ்ஞம் பண்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஸ்தலம் பாருங்க குருவாயூர். நோ டவுட் நம்ம போனாலும் நமக்கு பயிர்கூச்சல் எடுக்கிற அந்த இடத்துக்கு போனாலே நாராயண சரஸ் நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அந்த நாராயண சரஸுக்கு இத்தனை மகத்துவம் பாருங்க. அந்த பிரச்சேதஸ் 10,000 வருஷம் அங்க ஜபயஜ்ஞம் பண்ணியிருக்கா. அப்போ அந்த வைப்ரேஷன் பாருங்க அந்த இடத்துல. அதனாலதான் இது சிவபெருமான் விட்டு கொடுத்து அங்க அந்த சிலை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது பாருங்க. இப்போ ஸ்தலபுராணத்துக்கு கதையாக்கும் இது. அப்படிதான் அந்த குருவாயூரப்பன் கோவிலே அந்த இடத்துல ஆரம்பிச்சது. இப்போ இப்படியாக 10,000 வருஷங்கள் பவத் சுகாஸ்வாத் ரசாதமீஷ்வியாத். இப்போ பவத் சுகாஸ்வாதுங்கிறாங்க. பவத் தங்களுடைய இந்த ஜபயஜ்ஞம் பண்ணி 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 அந்த ரசான பாவத்துல அப்படி திளைச்சிருக்காளாம் இந்த 10 பேரும். ஏன்னா அவர் பகவான் இருத்தியாச்சுவா.
அப்போ அந்த உள்ள இருக்க ஜபிக்க 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 அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், பிரம்மானந்தம் அவளுக்கு. அப்போ அதனால என்ன சொல்றாங்க, அமீஷு ரசாது அமீஷு இயான் அப்படி பிரிச்சுக்கணும். அப்படியாக இயான் காலக. இப்ப என்ன, இந்த ரசத்துல திளைச்சிருந்ததுனால காலம் போனதே தெரியறது இல்லையா. 10,000 வருஷம் காலங்கள் ஜபிச்சாச்சுவா. ஆனா காலம் அவளுக்கு அப்படி ஆனந்தமா, அந்த அவள் கொஞ்சம் கூட அலுப்போ செலுப்போ எதுவுமே இல்லை. அதனால காலக. ஆனா என்ன ஆறது, காலக பபூவ, காலம் கழிஞ்சு போயாச்சு, 10,000 வருஷ காலம் கழிஞ்சு போயாச்சு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ இத்தனை அழகா ஜபயஜம் பண்றார், பகவான் ஏன் இவர் முன்னால வரல, எனக்குனால அவர் வரல. என்னன்னா இவாளுக்கு பகவான் இப்போ உள்ள பார்த்துன்னு இருக்கா இல்லையா, அப்போ நேர்ல பாக்குறதுக்கு அந்த அதை பத்தி அவ யோசிக்கிறதே இல்லை, அது உள்ள பார்த்தே அவ மகிழ்ந்து போயிருக்கானா. அப்போ அப்படியே இத்தனை காலமும் கழிஞ்சு போயிடுறது. ஆனா துருவவன் இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த பட்டத்துல என்ன சொல்றார், துருவவன்ன சீக்கிர, துருவனுக்கு 5 மாசத்துல பகவான் முன்னால வந்துடுறார். அவன் சின்ன குழந்தை. அப்புறம் அவனுடைய பர்பஸ் பாருங்க, அவன் எப்படி அந்த காட்டுக்கு போறான், அவன் மானி, அவனுக்கு ரோஷம் பொத்துன்னு வந்துடுறது. இப்போ சின்னத்தாயார் என்ன சொல்றா, நீ என் பயத்துல வந்து பிறக்கணும், அதுக்கு நீ தவம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். அம்மா என்ன சொல்றா, நீ இந்த பகவானைத்தான் நினைக்கிற, நமக்கு வேற கதியே இல்லை. நாரதர் என்ன சொல்றா, நீ இந்த மந்திர ஜபத்தை பண்ணு. இப்படி எல்லாரும் அவனை வைத்து அவனை வந்து அவன் மதுவனத்துக்கு போயிட்டு அவன் தவம் பண்ண தொடங்கிடுறான். அவனுடைய பர்பஸ் வேற. ஆனா இவ வந்து எதுக்காகவும், இவ வந்து ஒரு நல்ல காரியம் தொடங்கணுங்கிறது அந்த ஒரு இதை வச்சுட்டுதான் ஜபயஜத்துக்கு புறப்படுறான். ஆனா என்ன, அந்த யஜ்ஞம் பண்ண 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 இவ அதுலயே அந்த ரசானுபாவத்திலேயே மனசு செலுத்தி விடுறா. இவ அந்த பகவானை பார்த்து பார்த்து மகிழ்ந்து போயிருக்கா. அதனாலதான் இத்தனை வருஷ காலம் போயிடுத்தோ அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஆனா துருவனுக்கு வந்து சின்ன குழந்தை இல்லவாங்க, அப்ப 5 மாசத்துலயே முன்னால வந்து விடுறாங்க. ஸோ அப்படியாக துருவனுக்கு சீக்கிரமாக கிடைச்ச அந்த அனுகிரகம் இவாளுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது. அது நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம அது என்னதுனால என்னன்னா, பவத் சுகாஸ்வாத் ரசதாமிமீஷ்வியான் பபூவ காலோ துருவவன்ன சீக்கிரதா. துருவனுக்கு சீக்கிரமாக கிடைச்சது, ஆனா இவாளுக்கு வந்து அதிக வருஷங்கள் எடுத்தது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்துக்கு போகலாம். கிருபா பலேனைவ தத பிரசேதசாம் பிரகாசமாகாபதகேந்திர வாகனஹ விராஜி சக்ராதிவராயுதாம்சுபி புஜாபிரஷ்டாபி உதஞ்சிதத்யுதி. பகவான் கிருபாகரன். அப்போ கிருபா பலேனைவ, கிருபையினால, தத பிரசேதசாம், அந்த பிரச்சேதஸ்களுக்கு முன்னால பகவான் வந்து பிரச்சேதசாம் பிரகாசமாக பதகேந்திர வாகனக, முன்னால் ஒரு பிக்சர் இருக்கணும் இல்லையா, பதகேந்திர வாகனக. அவர் வந்து நாட் லெஃப்ட் அவுட், ஒரு ஸ்லோகத்தை விட்டார், ஸ்லோகம் 5 ஸ்கிப் பண்ணிட்டேன். again let's get back to ஸ்லோகம் 5. தபோபிரேஷாம் அதிமாத்ரவர்திபி சயஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபி தேஷாம் கிருஹயாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ. இப்போ ததோபிகி, இந்த மாதிரி 10,000 வருஷம் அவ தவத்தில் இருந்ததுனால அதிமாத்திர வர்த்திபிகி, ரொம்பவுமே ஜாஸ்தி, அதனுடைய பவர் ஜாஸ்தி. அதிமாத்திர வர்த்திபிகி, வர்த்திச்சுடுத்தான் அதனுடைய பவர். ஏன்னா அது ஜபயஜ்யம் அல்லவா, அப்போ அதனால அதிமாத்திர வர்த்திபிகின்னு சொல்றார். ரொம்பவுமே அதனுடைய பவர் ஜாஸ்தியா எடுத்து. அப்போ ச யஜ்ஞ ஹிம்சா நிரத்தோப்பி பாவித்தகன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ இந்த யஜ்ஞ ஹிம்சைங்கிறது என்னத்தை குறிக்கிறது என்னன்னா, இப்போ பிராச்சீன பரிஹிஸ் என்ன பண்றான், இவ அப்பா வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் நிறைய கொடுத்துருக்காரு அவர். அதுதான் இங்க ஹிம்சான்னு சொல்றாரு அவர். எத்தனை மிருகம் இறந்து போயிருக்கு இல்லையா, அதுதான் ஹிம்சைன்னு சொல்றாரு. ஸோ அந்த யஜ்ஞ ஹிம்சா நிரதோபி, அத்தனை அனிமல்ஸ் அவர் கொண்டிருந்தால் கூட பாவித்தக, பிராச்சீன பரிஹிஸ் கூட அவன் வந்து அவனுடைய புரிதமாக்கப்படுறானா. அப்போ குழந்தை இந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணினா கூட அது அந்த குடும்பத்தையே நல்லதாக்கி விடுறது இல்லை. அவ எத்தனை முன்னோர்கள் பாவம் பண்ணியிருந்தா கூட அந்த பாவம் எல்லாம் கூட கரைஞ்சு போயிடுறதுன்னுட்டு நமக்கு இதுல இருந்து தெரியறது. அப்போ இதுல வந்து இன்னொரு இதுவும் மேர் பண்ணிக்கலாம். இப்போ யஜ்ஞ ஹிம்சான்னு சொல்றாரு இல்லையா பட்டத்திரி. இப்போ இதே குலத்துல தானே வேணன் முன்னால வந்தான் இல்லையா. வேணன் என்ன பண்றான், மேல இந்த படத்துல பார்க்கலாம், அவன் ஒரு மகாதுஷ்டன். அவன் பகவான் இருக்கிறதையே அவன் நம்புறதில்லை. அவனும் யஜ்ஞத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துறான் இல்லையா, அதுவும் யஜ்ஞ ஹிம்சை தான். ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை அவன் நடத்த விடுறானோ இல்லை, எல்லாரும் முறைகள் எல்லாம் கேவலமா பேசி கடைசியில அவனுடைய நிலை என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ அவனுக்கு கூட மோட்சம் கிடைச்சி விடுறான், வேலனுக்கு கூட. ஆனா இதுல வந்து கான்ட்ரவர்சி கொஞ்சம் உண்டு. என்னன்னா வேலனுடைய இதுல என்ன ஆச்சுன்னா கடையும் பொழுது காலில இருந்து கடையும் பொழுது இந்த நிஷாதன் வந்தான், அந்த பாவம் எல்லாம் வெளியில வந்து விடுறதுன்னு சொல்றாரு சிம்பாலிக்கா. அப்போ அவன் பாவம் வெளியில போனோன்னே அவன் புனிதமாயிட்டானான் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். வாட் எவர் இட் இஸ், பின்னால வந்து இவா பிரசேதஸ் வந்து அவா பண்ணியிருக்கிறதுனால இவா அந்த யஜ்ஞ ஹிம்சைகள் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் போய் இவாளும் புனிதமாக்கப்பட்டார்கள், பாவித்தகர் புனிதமாக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இவா ரெண்டு பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேரன் பண்ணிருதுன்னு தெரியுது பிராச்சீன பரிகேஸ். ரெண்டு பேருக்கு நல்ல மோட்சகதி கிடைச்சு விடுறது. பிதா பிதா பிதேஷாம் கிரஹயாத நாரத. அதுக்கு மேல பாருங்க, நாரதருடைய உபதேசம் வேற பிராச்சீன பரிகேஸ்க்கு. முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம் இல்லையா, நாரதர் வேற வந்து நீ ஜீவஹிம்சை எல்லாம் அப்படி பண்ணப்படாதுன்னு சொல்லி அவனை எப்படி ஞான மார்க்கத்துல திருப்பி விடுறாரு இல்லையா, அது ஒரு அடிஷ்னல் அவனுக்கு யாருக்கு, பிராச்சீன பரிகேஸ்க்கு. ஸோ பிராச்சீன பரிகேசனுடைய குழந்தைகள்னாலே அவனை உடம்பு புனிதமாக்க. அதுன்னு கூட பட்டத்தில் இங்க என்ன சொல்றாருன்னா, பிதாபி தேஷாம் கிரகையாத்த நாரத, வீட்டுக்கு வந்து நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். ஸோ இது எல்லாமா கூடி பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ, இவ ரெண்டு பேருக்கும், வேணனுக்கும் பிராச்சீன பரிகேஸ், இவ ரெண்டு பேருக்கும் இவர் எஸ்பெஷலி இங்க வந்து வேணனை பத்தி மென்ஷன் பண்ணிட்டு இல்லை பட்டத்திரி. பட் நம்ம அந்த யஜ்ஞ ஹிம்சாங்கும் போது ஒரு மென்ஷன் எப்பவுமே பண்ணலாம். இப்போ பிரதர்ஷிதாத்மா பகவான் வந்து இவ பிராச்சீன பரிகேசுக்கு வவதாத்மதாம் யயோ, பவத் ஆத்மதாம் யயோ, அதாவது தன்னுடைய உருவத்தை, இதை வந்து சாரூப்பியம்னு சொல்லுவா. சில புக்ல சாயுஜ்ய மோட்சம் கிடைச்சதுன்னு போட்டிருப்பா. சாயுஜ்யம்னா பகவான ரெண்டரை கலந்து விடுறது சாயுஜ்யம். சாரூப்பியம் பகவத் ரூபம் கிடைக்கிறதா. கஜேந்திர மோட்சத்திலையும் பார்ப்பாங்க, சாரூபிய மோட்சமாக்கும் கொடுப்பறவர். அதாவது பகவானுடைய ஸ்வரூபம் அவள் சங்க சக்கர கதாதாரிகளை பகவான் மாதிரியே இருப்பா. வைகுண்டத்துல இவாளுக்கு ஒரு இடம் உண்டு. ஸோ இவனுக்கு சாரூபிய மோட்சத்தை பகவான் தன்னுள்ள ஆத்மதாம் பவதாத்மதாம் யயோ, அவள் தன்னுள்ள சேர்த்தின்றார் பகவான். அப்போ அவளுக்கு சாரூபிய மோட்சத்தை கொடுக்கிறார். அவ அந்த ஜீவஹிம்சை பண்ணினா கூட அவளும் புனிதமாக்கப்பட்டார்கள் இவாளுடைய ஜபயஜ்ஞத்தினால. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். கிருபா பலே நைவ தத பிரச்சேதசாம் பிரகாசமாகா பதகேந்திர வாஹனஹ விராஜி சக்ராதி வராயுதாம் சுபே புஜாபிரஷ்டாபி உதஞ்சிதத்யுதே. இப்போ பகவான் வந்து 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பகவான் வந்து முன்னால வரார் பாருங்க. கிருபாபலே நைவ ததஹ பிரச்சேதசாம் பிரகா, பகவான் வராரா பதகேந்திர வாகனக, கருட வாகனத்துல துருவனுக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி கருட வாகனத்துல இவ 10 பேருக்கு முன்னால வந்து நிற்கிறார் பகவான். ஸோ கிருபாபலே நைவ, இவ பண்ணிருக்கிற யஜ்ஞத்தினுடைய பலன் எல்லாமா கூடி பிரகாசமாகாக வரார் பதகேந்திர வாகனக. பதகேந்திரன் வந்து கருடன், கருட வாகனத்துல வராராம். எப்படி வரார்? விராஜி சக்ராதி, சக்கரம் இப்படி சுத்தின்னு இருக்க அவர் கையில. விராஜி, இந்த சக்கரம் சுத்தும் பொழுது அதுல இருந்து பொறிகள் இப்படி பளபளன்னு பொறிகள் வரும். அதான் விராஜி, பளபளன்னு மின்னர் தான். விராஜி சக்ராதி வராயுதாம் சுபி, ஆயுதங்கள், ஆயுதங்கள் வர ஆயுதங்கள்ங்கிறார். அப்போ அந்த 8 கையிலையும் பாருங்க, 8 கையிலையும் ஆயுதங்கள் இருக்கு அவர் கையில இல்லையா? 8 கையோட வரார் அவர். அப்போ இங்க பட்டத்திரி என்ன எழுதுறார்? புஜாபி அஷ்டாபி, புஜம் 8 புஜங்களோட, புஜாபி அஷ்டாபி உதஞ்சிதத்யுதி, அவளுக்கு முன்னால வந்து நிற்கிறாராம் பகவான் 8 புஜங்களோட. இது வந்து இதுல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா அஷ்டாயுதைன்னு சொல்லியிருக்க, 8 ஆயுதங்களோட வந்திருக்கான்னு பாகவதத்துல வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க பட்டத்திரி என்ன அழகா உங்களுடைய இன்டெலெக்சுவல் லெவல பாருங்க. அது வந்து 8 ஆயுதம்னா 8 கை இருக்கலாம் இல்லையா? அப்போ 8 கையை 8, அப்போ என்ன சொல்லலாம்? புஜாபி அஷ்டாபி, 8 புஜங்களோடன்னு எழுதியிருக்காரு இங்க. இதே நீங்க படிக்கலாம், பாகவதத்துல இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா சொல்றாரு அவர். இப்போ வர ஆயுதம், இப்போ என்னத்தினால இந்த 8 கை? ஜென்ரலா நம்ம 4 கையோட தான் பகவானை பார்த்திருக்கோம். இதே மகாவிஷ்ணுவை உருவா இருக்கணும், எந்த சுவாமி பார்த்தா 4 கை தான் இருக்கும். இதே 8 கை. இப்போ இந்த 8 கையோட விசேஷம் என்னன்னா, பகவான் வந்து அப்படி நிறைய கொடுக்கணும், வரத்தை வாழ்க்கை அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாராம் பகவான். அதனாலதான் 8 கையோட வந்திருக்காராம்.
4 கையோட கொடுத்தா போராதான் இவளுக்கு. ஏன்னா 10,000 வருஷங்கள் நின்று ஜபயஜம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ இவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னுட்டு பகவான் கத்தர ஆசையாம். அதனாலதான் 8 கைகளோட வந்தார்னுட்டு அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாவா. சோ புஜாபி அஷ்டாபி உதஞ்சிதத்யுதே. உதஞ்சிதர் என்ன அழகா வந்து நிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் கற்பகம் பண்ணியிருக்கா 6ல இருந்து. So you can enjoy the picturization by Karpagam also. So இப்படியாக 8 கைகளோட முன்னால வந்து பகவான் வந்து நிற்கிறாராம். எப்படி துருவனுக்கு வந்து நின்னார் இல்லையா? அப்புறம் சங்க எப்படி ஆதரவா தடவி கொடுத்து அங்கதான் துருவஸ்துதி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இவ அந்த 10 பேருக்கு முன்னால பகவான் அஷ்டபுஜங்களோட 8 புஜங்கள் 8 ஆயுதங்களோட விராஜி பளபளன்னு ஜொலிக்கிறாராம், வந்து நிற்கிறாராம் பகவான். அடுத்து வந்து இவர் வரம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறார். प्रचेतसां तावदयाचतामपि त्वमेव कारुण्यभरात्परानधा भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदाम्. இப்போ இது அடுத்த ஸ்லோகத்துல இப்போ பிரச்சேதஸ்களுக்கு இப்போ பகவான் எதிர்க்க வந்து நின்னோட பிரச்சேதசாம், இந்த பிரச்சேதஸ்கள் தாவத்து, அதனால அயாச்சிதாம் அவ வந்து எதுவுமே யாசிக்கல. அவ பகவான்கிட்ட இதை கூடோ அதை கூடோ எதுவுமே. சரி, அவளுடைய பர்பஸ் என்ன? அப்பா என்ன சொல்லியிருக்கார்? நீங்க வந்து நல்ல சர்க்க விருத்தி பண்ணணும், குழந்தைகளை உருவாக்கணும் சொல்லிட்டு அதுக்குத்தான் யஜ்ஞம் பண்றதுக்கு இவ கிளம்பியிருக்கா. இப்போ இவ பகவான் உள்ள இருந்து பார்த்து மகிழ்ந்தாச்சு, இப்போ எதிர்க்க வந்தாச்சு பகவான் இல்லையா? உள்ள தியானம் பண்ணின அந்த பகவான் இப்போ எதிர்க்க வந்து நிற்கிறார். இப்போ அயாச்சிதக இவாளுக்கு ஒன்றும் கேட்கறதே இல்லை. ஆனா கேட்காட்டா கூட துவமேவ காருண்யவராத் வரானதா, அவர் வந்து அந்த காருண்யத்தினால அவளுக்கு அவரே வரத்தை கொடுக்கிறார். அவருக்கு ஒன்றுமே கேட்கறது இல்லையா? கேட்காதுக்கே கொடுக்கிறார். அதனால தானே 8 கைகளோட வராரு. இப்போ பாருங்க, பழைய ஸ்லோகத்துல வர ஆயுதாங்கிறாரோ இல்லையா? 8 ஆயுதங்களோட, அதுதான் அர்த்தம். அத்தனை இது கள்ளி கொடுக்கணும்னு வராராம். முதல் தசகத்திலேயே வட்டத்திலே சொல்றாரு இல்லையா? நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி அனபியர்த்திதான்ங்கிறார் பட்டத்தில். கேட்காதுக்கே அனபியர்த்தான், கேட்காதுக்கே அனபியர்த்திதானபி அர்த்தான் காமா நஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங்கதிம் ச. செல்வம், காமம், இன்பம், வீடு, அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் இந்த 4ஐயும் பகவான் காலில் போய் விழுந்தாச்சுன்னா அவரோட காருண்ய மூர்த்தி தான் அள்ளி கொடுத்து விடுவாராம். அப்படியே அவர் ரெடியா கையில வச்சுட்டு அவர் காலில் போய் விழணும். அவர் சரணாகதி அடைஞ்சாச்சுன்னா அவருக்கு அத்தனை இஷ்டமா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விடுவான். அப்போ கேட்காதுக்கே கொடுப்பறங்க, அவர் காலில் போய் விழுந்தா போறோம். இவாள் கேட்கறதே இல்லை பாருங்க. ஸோ பிரச்சேதசாம் தாவத்து அயாச்சிதாம் அப்பி, அவ ஒண்ணுமே கேட்கறது இல்லை. அப்பவும் துவமேவ, தாங்களே பட்டத்தில் குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், துவமேவ காருண்ய வரானதாக வரத்தையெல்லாம் அவள் கொடுத்தியாமே. பவத் விசிந்தாபி உங்களையே நினைச்சுட்டு இருந்ததுனால தேவி சிவாய மங்களங்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது இல்லையா? பகவானையே நினைச்சுட்டு இருக்கா. சிவாயன மங்களம் அர்த்தம் இங்க. சிவாய தேகினாம் பவத்வசௌ ருத்ரனுசிஷ்ட காமதா. அதே மாதிரி என்னை நடிஷன் இவர் ருத்ரகீதத்தையாக்கு ஜபிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த ருத்ரகீதம் என்ன? பகவானுடைய ஸ்துதி அத்தனையும். இப்போ எல்லாமே பகவானை பத்தி சிந்தனை தான் இங்கே இல்லையா? அந்த ருத்ரகீதத்தை ருத்ரன் சொல்லி கொடுக்கறது அதுவும் பகவத் சிந்தனை தான். அப்போ அதனால தானோ என்னமோ அவ கேட்காதக்கே பகவான் வந்து எல்லா வரத்தையும் கொடுக்குறாராம். அவளுக்கு யோசிச்சு அவரே என்ன கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அவள் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இவர் வரணும் கொடுப்பார். அதை வந்து அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்கலாம் இதுல வந்து ஒரு வரத்தை எப்படி கேட்காதக்கே அவளுக்கு கொடுக்குறார் பிரச்சேதஸ்களுக்கு. அடுத்தது வந்து அவாப்ய காந்தாம் தனயாம் மஹீருஹாம் தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷனாஸ்ச மாம் பிரயாஸ்யதேதி நகதோ முதைவதான். இப்போ என்ன எவ்வளோ அழகா கொடுக்குறாரு பாருங்க. அவாப்ய பகவான் சொல்றாராம், அவ ஒன்றும் கேட்கறதே இல்லை, பிரதேசம் எதுவுமே கேட்கறது இல்லை. பகவான் மேலே இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா என்ன கொடுக்கிறார்? அவாப்பிய உங்களுக்கு கிடைக்கும். அவாப்பிய காந்தாம் நல்ல மனைவி. நடுவில் பார்க்கலாம் மனைவி இருக்கா, வார்ஷி, அவள் தான் வார்ஷி. உங்களுக்கு நல்ல மனைவி அமைவள். அவாப்பிய காந்தாம், அவள் யாரு? தனையோ மஹீருக, வந்து இந்த
மரங்களுடைய பெண்ணாக்கும் அவள். வார்ஷின்னு பேர். விருட்சங்களுடைய பொண்ணு வார்ஷி. ஸோ அவள் உங்களுக்கு கிடைப்பள். ஸோ உங்களுக்கு நல்ல மனைவி அமைவள். அவாப்பிய காந்தாம் தனையாம் மகீருகாம், இந்த விருட்சங்களுடைய பொண்ணு. ததா ரமத்வம், அவளை நீங்க அடைஞ்சு தயா ரமத்வம், அவளோட கூட ரமத்வம் ரமிப்பேள். தசலட்ச வத்சரி, 10 லட்சம் வருஷங்கள் நீங்க அவளோட நீங்க சுகமா இருப்பேள் அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்றார் பகவான். தசலட்ச வத்சரின் அப்புறம் உங்களுக்கு சுதோஸ்து தக்ஷக, உங்களுக்கு தக்ஷன்கிற ஒரு குழந்தையும் பிறக்கும். சுதக சுதோஸ்து தக்ஷக நனு தக்ஷனாச்ச, அந்த குழந்தை பிறந்த பின்ன தக்ஷ அந்த க்ஷணமே மாம் பிரயாசிய தேதி, நீங்கள் பிரயாசியத்தே, நீங்கள் கிளம்பி எங்கிட்ட சேர்ந்து விடுவேள். உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சுன்னா என்ன அடுத்து அவன் ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கிற எல்லாத்தையும். ஸோ நீ என்ன அடைவேள். பிரயாசிய தேதி நெகதோ இப்படி சொல்லிட்டு, அப்படி எப்படி சொன்னாராம், முதைவ நெகாதக, ரொம்ப சந்தோஷத்தோட பகவான் சொல்லிட்டு போறாராம். ஏன்னா அவ இத்தனை 10,000 வருஷங்கள் நின்று ஜபயஜம் பண்ணியிருக்கா இல்லையா. அதுவும் மகாவிஷ்ணு தன்னை குறிச்சு சொன்ன அந்த ஸ்தோத்திரங்கள், அதனுடைய பவர் பாருங்க. இப்போ அதனால உங்களுக்கு நல்ல மனைவி மாவைகள், உங்களுக்கு நல்ல ஒரு புத்திரனும் பிறப்பன். அவன் பேர் தக்ஷன். அவனை அவனோட நீங்க 10 லட்சம் வருஷங்கள் நீங்க சுகமா ஜீவிச்சிருப்பள், ராஜ்யபாரம் எல்லாம் நடத்துவள். அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன அடையலாம் அப்படின்ட்டு சொல்றாரு அவர். நெகதக முதைவ, சந்தோஷத்தோட அவளுக்கு சொல்லிட்டு போறாராம் பகவான். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ததஸ்சதே பூதலரோதினஸ்தரூன் க்ருதா தஹந்தோ த்ருஹிணேன வாரிதாஹ த்ருமைஸ்ச தத்தாம் தனயாமவாப்யதாம் த்வதுத்த காலம் சுகினோ பிரே மிரே. இப்போ இவன் என்ன பண்றான்னா, வரம் கொடுத்தாச்சு பகவான், நாட்டுக்கு திரும்பி வரா இல்லையா. அவ நாட்டுக்கு ராஜ்யபாரம் பண்ணணுமே, திரும்பி வரா. திரும்பி வந்தா ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தானே என்னன்னா, எங்க பார்த்தாலும் செடி முளைச்சு கிடக்கு இல்லையா. நம்ம வீட்டை பூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், திரும்பி ஒரு 7-8 மாசம் அமெரிக்காவில் போயிட்டு இருந்துட்டு வந்தா எங்க பார்த்தாலும் குப்பையும் குளமா கிடக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவ 10,000 வருஷ காலம் அங்க ஜபயஜம் பண்ணிட்டு திரும்பி வந்தா எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனரி, செடிகள் மண் கிடக்கு சொல்றோம் இல்லையா, செடிகள் மண்டி கிடக்கு ராஜ்யத்துல. ததஸ்சதே பூதல ரோதினகிற மட்டத்துல இப்படி பூமியே மறைச்சிருக்கா. அப்படி ஒரு மரங்களா, எங்க பார்த்தாலும் மரங்களா முளைச்சு கிடக்கு. பூதல ரோதினக தருன மரம், மரங்களால அப்படியே மூடப்பட்டிருக்கான் இடமெல்லாம். அப்போ அதுக்கு இவள் கோபம் தொடுறது. குருதா கோபத்தோட தகந்தக எரிக்கிறாளாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இல்லையா, அவளுக்கு நாட்டை கிளியர் பண்ணி ராஜ்ய பரிபாலனை பண்ணணுமே. அப்போ கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்றது என்ன, அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, வாயிலிருந்து உஷ்ண காத்தை கொண்டு வருவாளாம். அவளுக்கு அத்தனை பவர் பாருங்க. வாயிலிருந்து இந்த உஷ்ண காத்தை கொண்டு அந்த காட்டையே எரிக்கிறா பாருங்க. 10 பேருமா அந்த செடிகள் எல்லாம் எரிக்கிறா. ஏன்னா எரிச்சு இதை சமன்படுத்தணும் இல்லையா, எரிக்கிறா இல்ல. குருதா தகந்தக. ஆனா அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா, இவர் வரார், பிரம்மா வரார். பிரம்மா துருஹிணே நவாரிதா, துருஹிணேன்னா பிரம்மா. பிரம்மா டக்குன்னு வந்துடுறாரு பாருங்க. அவருடைய வாகனத்துல இறங்கியாச்சு. இறங்கி விட்டு வாரிதாக நிறுத்தி விடுறாராம். வேண்டாம், நீங்க இந்த மரத்தை எல்லாம் நீங்க எரிக்காதேங்கோ, நீங்க எரிக்கண்டான்னு சொல்லி நிறுத்துறாராம். அதுக்கு பின்னால ஒரு இது இருக்கு. இனத்தினால அப்படி சொல்றாங்கன்னா, துருமைஷ்சதத்தாம் தனயாம் அவாப்பியதாம். துருமைஷ்ச அந்த மரங்கள்னால கொடுக்கப்படுறாளாம் அந்த பெண். அவள் தான் வார்ஷி. மரீஷான்னு பேர் உண்டு அவளுக்கு. மரீஷான்னு சொல்லுவா, வார்ஷின்னு சொல்லுவா. விருட்சங்களுடைய பொண்ணு. இப்போ அந்த விருட்சங்களுடைய பொண்ணு, இந்த விருட்சங்களுக்கெல்லாம் பொண்ணாம் அவள். அவள் பேரு வார்ஷி. இது பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவனுக்கு நல்ல விருட்சங்களுடைய மனைவி அமைவள் எல்லாம் சொல்லியிருக்காரு பகவான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவ வந்த உடனே பகவான் பிரம்மா விடுறார். அவர் பிரம்மா தடுத்து நிறுத்துறார். நிறுத்தி விட்டு துருமேஷ்ட மரங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அப்போ இந்த மரங்களுக்கு கூட ஜீவன் இருக்கு பாருங்க இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியறது இதுல இருந்து. ஸோ இந்த ஜீவன் இருக்கிறதுனால துருமேஷ்ட அந்த மரங்கள் தரப்பட்ட துருமேஷ்ட தத்தாம் யாரை கொடுக்குற அந்த மரங்கள் எல்லாம் தனையாம், அவ தனையாம் மகள், அவள் தான் வார்ஷி. தனையாம் அபாப்பியத்தாம் அவளுக்கு கொடுக்குறான். மரங்கள் எல்லாம் அவளுக்கு நீ மனைவியா எடுத்துக்கோன்னுட்டு அவளுக்கு கொடுக்குறான். பகவான் சொன்னது மாதிரியே நடக்கிறது இப்போ. ஸோ தன அவாப்பியத்தாம் துவதுக்த காலம். துவதுக்த காலம், உக்த காலம், உக்த பகவானால சொல்லப்பட்ட என்ன சொன்னார் அவர்,
10 லட்சம் வருஷங்கள் நீங்கள் சுகமா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவர். துவதுக்த உக்த காலம், அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி துவதுக்த காலம் சுகினோபிரேமிர, சுகமாக இருந்தாலும் இவ மனைவி அடைஞ்சு அவ சுகமா இருந்தான்னு சொல்றார். இப்போ இந்த வார்ஷிக்கு எங்கேருந்து வந்தா அதை பத்தி நமக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. இவளுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. இந்த வார்ஷி வந்து முன்ஜென்மத்தில் என்னன்னா ஒரு ஒரு கிங், ஒரு அரசனுடைய மனைவியா இருந்திருக்கான். அப்போ அவன் வந்து சின்ன வயசுல செத்து போயிடுறான். அப்போ அவளுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் அனுபவம் ஒன்றும் இல்லை, குழந்தையும் இல்லை. இந்த மாதிரி அப்போ பகவான் ஆராய்க்கிறான். அப்போ பகவான் வந்து பிரத்யட்சமாய் சொல்றான்னா, உனக்கு வந்து நல்ல கணவன்கள் அமைவார்கள், கணவன்மார்கள் ஒன்னல்ல 10 பேர் இப்போ கணவன்கள் அமைவார், உனக்கு நல்ல குழந்தையும் பிறக்கும் அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இது வந்து அப்படின்ட்டு இவளுக்கு முந்தைய ஜென்மால அவளுக்கு இந்த வரன் கிடைக்கிறது பகவான் கிட்ட இருந்து. இந்த எப்படி என்னன்னா, இது எப்படி இந்த லிங்க் ஆகுதுன்னா, கண்டுன்னு ஒரு முனிவர், அவர் வந்து நதி தீரத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இதை தபஸ் பண்ணினோன்னு ரொம்ப உக்கிரகமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்திரனுக்கு தான் யாரும் தபஸ் பண்ணா பொறுக்காது. உடனே அந்த பிரேமலோச்சனைன்னு ஒரு அப்சரஸ், அந்த அப்சரஸ் கொடுத்து இவளோட எப்படியான்னு கலைக்கணும், தவத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுறான். அப்போ ரொம்ப அழகா இருக்காள், அவளை பார்த்து மயங்கி விடுறார் கண்ட முனிவர். மயங்கி போகத்தை அனுபவிக்க தொடங்கி விடுறான். அப்போ அதில் வந்து அவள் கர்ப்பமாயிடுறான். இப்போ கர்ப்பமான உடனே அப்போதான் அவளுக்கு உதிக்கிறது. அப்போ ஐயோ இத்தனை காலம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே, தவத்தில் இறங்கினவர் இப்படி இதில் போய் மயங்கி நம்ம தவத்தை எல்லாம் இப்படி விட்டுட்டோமே, நீங்க போயிடுன்ட்டு அவள் வெட்டி விட்டுடுறான். ஒரு சில இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோரி இருக்கும். வாட் இட் இஸ், அவருக்கு அந்த ஞானம் வந்துடுறதான் பண்ணி இந்த தப்புன்னுட்டு கர்ப்பம் வேற இவளுக்கு. அப்போ இவளுக்கு திரும்பி தன்னுடைய லோகம் இது இந்திரலோகத்துக்கு போனோம் இல்லையா, திரும்பி அங்கேருந்து இந்திரன் தானே அனுப்பிச்சிருக்கான், அங்கே போகிறதுக்கு கிளம்பி விடுறவள். அப்போ இந்த செலஸ்டியல் யாத்திரை இந்த நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஓடிண்டே இருக்கு அவள், கர்ப்பம் வேற. இப்போ வேர்த்து கொட்டுறது அவளுக்கு. அப்போ இந்த வேர்வை அந்த குழந்தை நழுவி அந்த மரங்களுக்கு நடுவில் விழுந்து விடுறது, இந்த ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, அது அங்கே விழுந்து விடுறதுங்க. அப்போ அந்த குழந்தை வந்து வெளியில் வந்தோன்னே இவ போயிடுறா. இவ வந்து கந்தர்வ லோகத்துக்கு போயாச்சு. அப்போ குழந்தை இங்கே விழுந்தாச்சு. இப்போ விழுந்த உடனே இந்த வனங்களுக்கெல்லாம் அதிபதி சந்திரனாக்கும், சந்திரனாக்கும் அதிபதி. இப்போ சந்திரன் என்ன பண்றாருன்னா, அமிர்தத்தை கொடுத்து இந்த குழந்தைய வளர்க்குறாராம். சந்திரன் வனங்களுக்கு அதிபதி, அப்படியாக அந்த குழந்தை வளர்றது. அப்போ அந்த மரங்களுக்கு குழந்தையா வளர்ந்துன்னு இருக்கா வார்ஷி. அதனாலதான் வார்ஷின்னு பேர் அவளுக்கு. ஸோ அவள் வந்து இப்போ அவ பண்ணின தவத்துக்கு ஏற்ற மாதிரி 10 பேர் அவளுக்கு கணவனா அமையறாப்போ. அப்படிதான் அந்த ஸ்டோரி லிங்க் ஆகுது. ஸோ துருமைஷ்ட தத்னாம் தனயாம் அவாப்பியதாம் ஸ்வதுக்த காலம் சுகினோபி ரேமிரே. அவள் வந்து எத்தனையோ வருஷ காலங்கள் சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படியாக போயிட்டு இருக்கு. கடைசியில அவாப்பியதட்சசுதம் கிருதாத்வரா பிரச்சேதசோ நாரதலப்தயா தியா அவாபுரானந்த பதம் ததா வித துவமீஷவாதாலயநாத பாஹிமாம். இப்போ வந்து இவளுக்கு பிறக்கிறான், தக்ஷன் பிறக்கிறான். இப்போ தக்ஷன் மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது. நமக்கு வந்து தட்ச பிரஜாபதியை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. தட்ச பிரஜாபதி யாரு? பிரம்மபுத்திரர்கள்ல 21 பிரஜாபதிகளில் ஒருத்தராக தக்ஷன். அப்போ இவன் பேரும் தக்ஷன். இப்போ இவன் 2 பேரும் ஒருத்தர் தானா? 2 பேரும் அந்த தக்ஷனுடைய அடுத்த பிறவிதான், மரோ பிறவிதான் இந்த தக்ஷணம். அதுல சந்தேகமே. அந்த தக்ஷன் ஸ்வயம்புமனு, அந்த காலத்துல பிறந்தவன் தக்ஷன். இப்போ அந்த தக்ஷ சரித்திரம் கொஞ்சம் எல்லாம் பார்த்தோம், பின்னாலே நம்ம பார்ப்போம். அதை பத்தி எல்லாம் சிவபெருமான் தான் அவனுடைய மாப்பிள்ளை. ஸோ அந்த கதையெல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லையா நம்ம, என்ன நடந்தது எல்லாம், தட்ச யஜ்ஞம் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த தக்ஷன் வேற. இவன் வந்து பிரச்சேதசர்களுக்கு பிறந்த பிள்ளையாக்கம் இந்த தக்ஷன். ஸோ இவன் வந்து வார்ஷி மூலமா அவளுக்கு பிறக்கிறான். அப்போ அவாப்பிய தக்ஷஸ், இந்த தக்ஷன் பிறக்கிறான். சுதம் கிருதாத்வரக. அப்போ இவ வந்து என்ன பண்றாங்கன்னா, நல்ல யஜ்யங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரான். இந்த கிருதாக அத்வரக, அத்வரம்னா யஜ்யம். ஸோ யஜ்யங்கள் எல்லாம் எப்படி பண்ணோம், கிருத்தன்னு பண்றது, அதெல்லாம் முறைப்படி எல்லாம் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்றா. பிரச்சேதசக நாரத லப்தியாதியா, நாரதருடைய உபதேசம் வேற இல்லையா. இது எல்லாமே கூடுதல் வழக்கு, எல்லாமே வழக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பிரச்சேதஸ்களுக்கு. ஸோ நாரதர் சொன்ன உபதேசங்கள், அதே மாதிரி கிருத்து எல்லா வரம் மகம், அதாவது கிருதாத்வராங்கிறாரு பெர்ஃபார்ம்டு யஜ்ஞா. இது நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிட்டு நாரதர் வேற அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இப்படியாக கடைசியில் என்ன இருந்ததுன்னா, அவா புரானந்த பதம் ததாவித, அவளுக்கு ஆனந்த பகவான் மோட்சம் கிடைச்சு விடுறது வழக்கெல்லாம். ஏன்னா எல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கா இல்லையா. பகவானும் சொல்லியிருக்கார்,
துவதுக்த காலம் முக்த காலம் சுகமாக அனுபவிச்சாவா. அவள் பகவான் சொன்ன மாதிரியே அத்தனை வருஷ காலம் சுகமாக இருந்துவிட்டு கடைசியில் இவாளுக்கு இவள் பண்ணின நல்ல காரியங்கள் யஜ்ஞத்தை தொடர்ந்து நடத்துகிறா, நாரதோபதேசம் எல்லாமா கூடி இவாளுக்கு அவாபுரானந்த ஆனந்த பதம் கிடைக்கிறது. வாழ்க்கை பகவானுடைய பதம் வாழ்க்கை வைகுண்ட பதம் வாழ்க்கை கிடைக்கிறது. அவாபுரானந்த பதம் ததாவித கடைசியில் பட்டத்தில் முடிக்கிறார். त्वमीश வாதாலயநாத பாஹிமாம் அப்படின்னு என்னுடைய லோகங்களை நீ போக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். வாதாலயநாத பாஹிமாம் என்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறார். லோகத்தை பற்றி எதுவுமே சொல்லலைங்க. துவமீஷ ஈஷ குருவாயிருப்பா, வாதாலயநாதா பாஹிமாம் நீ என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவாளுக்கெல்லாம் இத்தனை எல்லாம் அனுகிரகம் பண்ணினா இல்லையா, அப்போது என்னையும் நீ ரட்சிக்கணும்னுட்டு பட்டத்திரை முடிக்கிறார். ஸோ அப்படியாக இன்னைக்கு நம்ம பிருத்துவுனுடைய கொள்ளுப்பேரன் பிராச்சீன பர்ஹிஸுக்கு பிறந்த அந்த பிரச்சேதஸுகள், அந்த பிரதேசங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், அவளுக்கு ருத்ரன் சாட்சாத் ருத்ரனே பகவானை பற்றிய ஸ்தோத்திரங்களில் ருத்ர கீதமாக சொல்லி கொடுக்குறார். ஸோ அதை ஜபயஜ்ஞமாக 10,000 வருஷங்கள் அவள் அந்த தீரத்தில் பண்ணி, அப்போ அந்த தீரம் என்ன இடமாக்குன்னுட்டு கனெக்ட் பண்ண ஸ்தல புராணத்திலிருந்து. ஸோ அதுதான் குருவாயூர் க்ஷேத்திரங்கிறது நமக்கு தெரியறது. அந்த ருத்ர தீர்த்தம் தான் நாராயண சரஸ்னும் தெரியுது. அந்த நாராயண சரஸில் தான் அந்த காலத்தில் பிரச்சேதஸ் அங்கே நின்று தான் ஜபயஜ்ஞம் பண்ணியிருக்கா. ஸோ அத்தனை மகத்துவம் இருக்குது, குருவாக இருக்குது. ஸோ அப்படியாக இவாளுக்கு பகவான் பிரத்யட்சமாகி அவள் கேட்காமலேயே வரத்தை கொடுக்குறா. அப்போ அவளுக்கு இந்த மனைவி அமையிறது ஒரு விருட்சங்களுடைய பெண்ணு. இந்த அவளோட இவ சுகமாக இருந்து தக்ஷன்கிற ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த தக்ஷன் இவளுக்கு சாட்சுஷ மன்வந்திரத்தில் நடந்த கதையாக்கம் இது. அது சுயாம்புவ மன்வந்திரம். இதை ரொம்ப குழப்பி விட வேண்டாம் நம்மள. அப்போ அது அந்த தக்ஷன், அது சுயாம்புவ மனுவோட காலத்தில். இது சாட்சுஷ மன்வந்திரத்தில் வந்த தக்ஷனாக்கம். இது மன்வந்திரக்கு பேர் உண்டு, வெவ்வேறு பேர்கள் உண்டு. ஸோ இந்த மன்வந்திரத்து தக்ஷன். ஆனால் 2 பேரும் அடுத்தடுத்த பிறகுகள் தான். ஸோ பிறந்த பின்ன இவாளுக்கு மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இது இந்த சரித்திரம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் இது ஃப்ளாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது மனுவுடைய புத்திரன் உத்தானபாதன் பிரியவர்தன் இல்லையா. உத்தானபாதனுடைய வம்சத்தில் வந்தவா இத்தனை பேரும் இவாளோட கதைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. துருவன், அங்கன், வேனன், பிருது, பிராச்சீன பர்ஹிஸ், பிரச்சேதஸ். ஸோ இத்தனை பேருடைய கதையை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ மனுடைய இன்னொரு புத்திரன் பிரியவர்தன், அவனுடைய கதை அடுத்த தசகத்தில் நம்ம பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேஷாவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமः. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.